ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். நல்ல நல்ல அற்புதமான சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடியது ஒரு நாவல் ஆரம்பிக்கிறோம். தலைப்பு என் வீட்டு பூக்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. ஒரு அருமையான காதல் கதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். இந்த கதை எழுதியவர் ஸ்டெல்லா ப்ரூஸ், பிரபலமான எழுத்தாளர். கேட்கலாமா? பொதுவாவே பூக்கள் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். அதனுடைய நிறம், மனம், குணம், அதனுடைய தன்மை நம்மள கண்டிப்பா மனசுல ஒரு பூரிப்பை ஏற்படுத்தும். பூக்கள் பிடிக்காதவங்க யாருமே இருக்கவும் முடியாது. அதே நேரத்துல செடியில பூக்கக்கூடிய எல்லா மலருமே கண்டிப்பா வாடிரும் ஒரு நாள். வாடாத மலருன்னா அது காகித பூக்கள் மட்டும்தான். ஆனா அது எதுக்குமே பயன்படாது. மனமும் இருக்காது. ஒரு சரியான ஒரு ஒரு சந்தோஷத்தை கூட மனசுல கொடுக்காது. ஓகே, ஒரு அருமையான காதல் கதை கேட்கலாமா? என் வீட்டு பூக்கள் நாவல் பகுதி 1. அத்தியாயம் 1. அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கான வியாபார நேரம் முடிந்து போயிருந்தது. சாப்பாட்டு அறையில் வங்கி பணியாளர்கள் பலரும் அவரவர் கொண்டு வந்திருந்த உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு முடிந்து உஷா கை அலம்பிக் கொண்டிருந்த போது தாமரை செல்வன் அவளின் அருகில் வந்தான். உஷா சுற்றிலும் ஒரு முறை பார்த்தாள். குறிப்பிடும்படியான பார்வையில் யாரும் அவளை கவனிக்கவில்லை. தாமரை செல்வன் உஷாவிடம் தனிந்த குரலில் சொன்னான், இன்னைக்கு ஈவினிங் நாம மீட் பண்ணணும் உஷா. இன்னைக்கா? உஷா சிறிது தயக்கத்துடன் கேட்டாள். எங்க அம்மா உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச சொன்னாங்க. எதுவும் சீரியஸ் மேட்டரா? அம்மாவையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் அது சீரியஸ் தான். சரி, மீட் பண்ணுவோம். உங்க வீட்டுக்கே போயிடலாமா? இல்ல, எங்க வீட்டுக்கு வேண்டாம். ஊர்ல இருந்து எங்க அத்தை வந்திருக்காங்க. வீட்டுக்கு போனா அவங்க முன்னாடி உட்கார்ந்து பேசணும். அது சரிப்படாது. நாம பார்க்குக்கு போயிடலாம். ஆனா இன்னைக்கு ரொம்ப நேரமெல்லாம் உட்கார்ந்து பேச வேண்டாம். வீட்டுல போய் எனக்கு இன்னைக்கு சமையல் பண்ற வேலை இருக்கு. எங்க அம்மா அசோக் நகர் போயிருக்காங்க. அவங்க வர நைட் ஆகும். ரொம்ப லேட் ஆகாது உஷா. நீ அரை மணி நேரம் இருந்தா போதும். நான் 4 மணிக்கு கிளம்பி பாண்டி பஜார் ஸ்டாப்ல போய் நிக்கிறேன். நான் நாளை காலுக்கு வரேன். நடேசா பார்க்க போயிருவோம். சரி. இந்த ஞாயிற்றுக்கிழமை குணா போகலாமா உஷா? ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு. மாங்காடு போறேன் தாமரை. யார் கூட? எங்க அம்மா, நான், என்னுடைய தம்பி. அப்ப குணா அடுத்த வாரம் பார்ப்போம். அந்த அந்த படத்தை உன் கூட சேர்ந்து பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப 4 மணிக்கு பாண்டி பஜார்ல பார்ப்போம். சித்ரா அங்கே இருந்து நம்மையே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு வேற என்ன வேலை? அத்தியாயம் 2. மாலை 4:30 மணிக்கு தாமரை செல்வனும் உஷாவும் நடேசன் பார்க்கில் கூந்தல் பனை மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தார்கள். தாமரை செல்வன் சொன்னான், நேத்து சாயந்தரம் அம்மா பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க உஷா. ஐயோ, அப்புறம்? உஷா பதட்டத்துடன் கேட்டாள். அதிர்ஷ்டவசமா எலும்பு முறிவு எதுவும் இல்ல. ஆனா ரத்த கொதிப்பு 190. கீழே விழுந்ததுல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. டாக்டர் அம்மாவை ரெஸ்டா இருக்க சொல்லியிருக்காங்க. ஏன் இத நீங்க பேங்க்லயே சொல்லல? இங்க வந்ததும் அம்மாவை போய் பார்த்திருக்கலாமே. ஊர்ல இருந்து அத்தை வந்திருக்காங்கன்னு சொன்னனே. அத்தை வந்திருந்தா என்ன தாமரை? இல்ல உஷா, இப்ப உன்னை எங்க சொந்தக்காரங்க யாரும் பார்க்கறத அம்மா விரும்பல. நம்மளை விட உங்க அம்மா ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. ஆனா அம்மாவுக்கு இவ்வளவு எச்சரிக்கையான பயம் வேண்டாம்ங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் சம்மதம் சொல்லி நம்ம கல்யாணம் நிச்சயமாகிற வரைக்கும் அம்மாவுக்கு பயம்தான் உஷா. சரி, அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? பெட்டர். என்கிட்ட உங்க அம்மா என்ன பேச சொன்னாங்க? இத்தனை அவசரமா? நம்ம கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் வச்சுக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சிடணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க உஷா. அதனால நீ இதுக்கு மேலேயும் நம்ம காதல் விஷயத்த உங்க வீட்டுல சொல்லாம இருக்கிறது சரியில்லை. நீ உடனே உங்க அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்தை சீக்கிரமா நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்தாகணும். என்ன சொல்ற உஷா நீ?
உஷா உடனே இதற்கு பதில் சொல்லவில்லை. புல்வெளியில் திரிந்த அணில்களை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன கம்முன்னு இருக்க? தாமரை செல்வன் தொடர்ந்து கேட்டான். அம்மா ஏதாவது அவங்களுக்கு ஆயிடும்னு பயப்படுறாங்களா? உஷா ஒரு புல்லை பற்களால் கடித்தவாறே கேட்டாள். அந்த பயம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஒரு தினுசா வாழ்க்கையில களைச்சு போயிட்டாங்க. என்னோட 2 தங்கச்சிகளும் கல்யாணமாகி போன பிறகு வீட்ல அம்மாவுக்கு பெண் துணை இல்ல பாரு. அந்த தனிமைய தாங்க முடியல அவங்களால. அதனால சீக்கிரமா தனக்கு மருமகள் வந்தா தேவலைன்னு நினைக்கிறாங்க. அதுவும் நேத்து பாத்ரூம்ல எதிர்பாராம விழுந்ததும் மருமகளோட பணிவிட வேணும்னு ஏங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே உன்னை உங்க அப்பா கிட்ட பேசி சீக்கிரமா கல்யாணத்தை நிச்சயம் பண்ண சொன்னாங்க. சோ நீ உடனே உங்க வீட்ல நம்ம விஷயத்த சொல்லிடுறது நல்லது. நான் இன்னும் 6 மாசம் போகட்டும்னு நினைச்சேன் தாமரை. 3 மாசத்துக்குள்ள நம்ம கல்யாணம் முடிச்சிடுறது நல்லது. 2 வருஷம் தானே ஆகுது. என் அக்காவோட கல்யாணம் முடிஞ்சு அப்பாவும் ஜூன் மாசம் தொடங்கினதும் எனக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொன்னார். வரன் பார்க்க ஆரம்பிக்கும் போது சொல்லலாம்னு இருந்தேன். அது தெரிஞ்சுதான் நானும் பேசாம இருந்தேன் உஷா. ஆனா இப்ப என் அம்மாவுக்காக உடனடியா நீ உங்க அப்பா கிட்ட மேட்ர பேசிட வேண்டியது கட்டாயம் வந்துருச்சு. உஷா மௌனமாக இருந்தாள். பயமா இருக்கா? தாமரை செல்வன் உஷாவை கேட்டான். தயக்கமா இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் பேச வேண்டிய விஷயம் தானே. எங்க வீட்ல கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க என் மனசுக்குள்ள இப்படி ஒரு காதல் உறவு இருக்குன்னு. அதான். அது உனக்கு எப்படி தெரியும்? இந்த காலத்துல எல்லா பெற்றோர்களுக்கும் தங்கள் பிள்ளைகளை பத்தின பயம் இருக்கதான் செய்யும். ஏன்னா இன்னைக்கு அப்படி இருக்கு லைஃப். இல்லைங்க தாமரை, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்னை பத்தி அப்படிப்பட்ட பயம் கொஞ்சம் கூட இருக்காது. அதனாலதான் எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. அப்படின்னா தப்பு உன் மேலதான். அந்த மாதிரியான பயம் உன் மேல இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே நீ அவங்க கிட்ட நடந்துட்டு வந்திருக்கணும். நல்லாதான் இருக்கு நீங்க சொல்றது. எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் இப்படியெல்லாம் காதல் வசப்படுவேன்னு? இனிமே என்ன செய்ய முடியும்? காதல் வந்தாச்சு. இனி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். எவ்வளவு நாளைக்குதான் இப்படி சும்மா காதலிச்சுக்கிட்டே இருக்கிறது? தாமரை செல்வன் கேட்டான். இன்னும் 6 மாசம் பொறுத்து கொள்ள முடியாதா? இல்ல உஷா, உங்க அம்மா கிட்ட சொல்லுங்களேன் பிளீஸ். அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்பவே என்னோட கல்யாணம் லேட் உஷா. இதுக்கு மேலையும் அவங்கள காத்திருக்க சொல்றது நியாயம் கிடையாது. நான் வேணும்னா ஒரு நாள் உங்க அம்மா கிட்ட வந்து சொல்லட்டுமா? நீ வந்து சொன்னா உனக்காக சரின்னு சொல்லிடுவாங்க. ஆனா மனசுக்குள்ள சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. மகனோட கல்யாணம் லேட் ஆகுதுங்கிற தவிப்பு உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. அந்த தவிப்ப அவங்களுக்கு நான் கொடுக்க விரும்பல உஷா. எங்க அப்பா 4 வருஷத்துக்கு முந்தி செத்து போயிட்டது அம்மாவுக்கு ரொம்ப பெரிய இன்செக்யூரிட்டி உஷா. அத மறந்துடாத. அம்மாவுக்கு இப்ப என்ன வயசாகுது? வயசு ஒன்னும் பெருசா ஆயிடல. 56 வயசுதான் ஆகுது. ஆனா மனசால எக்கச்சக்க வயசாயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க விடோ ஆனதுக்கு அப்புறம் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பேக்ரவுண்ட்ல அவங்க மனச பத்தி நினைச்சு பாரு. உனக்கே புரியும் அவங்களோட அவசரம். உஷா முழங்காலில் கைகளை கட்டியவாறு மௌனமாக அமர்ந்திருந்தாள். தாமரை செல்வன் அவளை பார்த்து கொண்டே தொடர்ந்தான். 6 மாசம் கழிச்சு சொல்ல போறத இப்ப சொல்ல போற, அவ்வளவுதானே உஷா? கல்யாண பேச்சு ஆரம்பிக்காம இருக்கிற இந்த நேரத்துல போய் பேச்ச ஆரம்பிக்கதான் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு எனக்கு. நாமே இன்னும் அவளோட கல்யாண பேச்ச ஆரம்பிக்கல. அதுக்குள்ள இவளே கல்யாணத்துக்கு ஆசைப்படுறா பாருன்னு அப்பா நினைச்சிருவாரோன்னு எனக்கு வெக்கமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ ஒன்னும் சின்ன பிள்ளை இல்லையே. கல்யாணத்துக்கு ஆசைப்படாம இருக்கிறதுக்கு 23 வயசு பொம்பளை நீ. நீ போய் கல்யாணம் செய்ய வைங்க அப்பான்னு கேட்க போறதில்ல. நீ கல்யாணம் பண்ணிக்க போறத அவர்கிட்ட சொல்ல போற, அவ்வளவுதான். பயங்கரமான விஷயம் இல்லையா இது அப்பாவுக்கு என்றாள் உஷா. ஆமா, பயங்கரமான விஷயம்தான். அதான் கஷ்டமா இருக்கு எனக்கு. உனக்கு கஷ்டமா இருந்தா நான் வந்து உங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? தாமரை செல்வன் பட்டென்று கேட்டான். நிஜமாவா? உஷா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து கேட்டாள். பந்த எத்தனை நாளைக்கு தான் நம்ம கோர்ட்லயே வச்சிருக்கிறது? நீயோ இல்ல நானோ அவரோட கோர்ட்டுக்கு பந்து அடிச்சு தள்ளிட வேண்டியதுதான். சொல்லு, என்னைக்கு எங்க வந்து உங்க அப்பாவை நான் பார்க்கட்டும், பேசட்டும்?
நீங்க ஒன்னும் பேச வேண்டாம், நானே பேசிக்கிறேன். உனக்குதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்றியே. உஷா யோசனை செய்தாள். இனம் பிரிக்க தெரியாத பலவித உணர்வுகள் அவளுக்குள் பொங்கிக் கொண்டிருந்தன. தாமரை செல்வனுடன் காதல் வயப்பட்டு பழகத் தொடங்கியிருந்த போது துளிர்த்து கொண்ட நூதன உணர்வுகள் மீண்டும் அவளுள் மலர்ந்து குலுங்கின. எந்த யோசனைக்கும் வர இயலாமல் அவளின் மனம் சுழன்று கொண்டே இருந்தது. உஷா ஆற்றாமையுடன் தாமரை செல்வனை பார்த்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த தாமரை செல்வன் கொஞ்சம் பொறுமை இழந்தான். பின் கேட்டான், ஒரு யோசனையும் வரமாட்டேங்குதா? கோபம் வருது போல இருக்கு. ஆமா, வராத பின்ன. ஏதாவது ஒரு வழியில போயிடணும். ஒண்ணு நீ பேசணும், இல்ல நான் போய் பேசணும். அதுவும் உடனே. என்ன சொல்ற? நீங்க உங்க அம்மாவுக்காக உடனே பேச சொல்றீங்க. நான் என் அப்பாவுக்காக கொஞ்ச நாள் கழிச்சு பேசலாமேன்னு சொன்னேன். இதுல கோபம் வர்றதுக்கு என்ன இருக்கு? உஷா அமைதியாக கேட்டாள். தாமரை செல்வன் பேசாமல் இருந்தான். உஷாவும் சில நிமிடங்களுக்கு பேசாமல் இருந்தாள். பின் சொன்னாள், சரி, நீங்களே எங்க அப்பாவை பார்த்து பேசிருங்க. உடனே தாமரை செல்வனின் முகம் மலர்ந்தது. வெரி குட், கைய கொடு என்றபடி உஷாவின் கையை பிடித்து குலுக்கினான். எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. அப்பாவை நீங்க எங்க எப்படி மீட் பண்ணி பேசுறதுன்னு சொல்லிடுறேன். நீங்களே பேசிட்டா எல்லாம் ஒரே வழியில முடிஞ்சிடும் இல்ல? உங்க அப்பாவோட ரியாக்ஷன் எவ்வளவு கடுமையா இருந்தாலும் நீ பின்வாங்கிடக் கூடாது உஷா. முதல்ல நீங்க மீட் பண்ணி பேசுங்க. இன்னைக்கு நைட் யோசிச்சு நாளைக்கு சொல்றியா உஷா? ஓ எஸ். உஷா, நீயும் நானும் வேற வேற ஜாதி. முதல்ல அந்த பிரச்சனை தான் ரொம்ப சீரியஸா ஆரம்பிக்கும். நீ பயப்படாம அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். என்ன பாப்போம். நம்ம கல்யாணம் எல்லா கஷ்டமும் பட்டுதான் நடக்கணும்னு எழுதி இருந்தா அப்படியே நடக்கட்டும். எது வந்தாலும் உனக்கு நான் இருக்கேன் உஷா, அத மறந்துடாத. சரி, எழுந்திருங்க, போலாம். வீட்டுல போய் நான் சமைக்கணும். இருவரும் எழுந்து வீட்டுக்கு புறப்பட்டார்கள். அத்தியாயம் 3. உஷாவிற்கு இரவு தூக்கமே வரவில்லை. புரண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். காதல் உறவு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிற இனிய அதிர்ச்சி அவளின் இரத்த ஓட்டம் முழுவதும் வியாபித்திருந்தது. புயல் ஒன்று சரையலென கரையை தாக்க விரைந்து வருவது போல் இருந்தது அவளுக்கு. சற்று தள்ளி ஆங்காங்கு தூங்கிக் கொண்டிருந்த தன் குடும்பத்தினரை படுத்திருந்தபடியே உஷா கவனித்து பார்த்தாள். இந்த நிமிஷம் வரை இவர்களின் வாழ்க்கையில் இல்லாததாக இருக்கிற அவளின் காதல் உறவு வேறொரு மெய்ப்பொருள் பொதிந்ததால் உஷாவிற்கு மின்னொளியாய் ஒளிர்ந்தது. இந்த மின்னொளி முதலில் காட்சியாகும் போது குடும்பத்தினரை மின்னலை தொடர்ந்து இடி முழக்கம் தாக்குவது தவிர்க்க முடியாததுதான். ஆனால் இடியும் மின்னலும் வானவெளியை பாதிப்பதில்லை. மனிதர்கள் வானவெளியாக நின்றுவிட்டால் எப்படி இருக்கும்? உஷா யோசித்து பார்த்தாள். தாமரை செல்வன் அவளுடைய நினைப்பில் வந்தான். அவனுடன் நட்பு ஏற்பட்டு காதல் பரிமளித்த மொத்த காலகட்டத்தையும் எண்ணி பார்த்தாள். பற்பல சம்பவ தொடர்களில் தாமரை செல்வன் தெரிந்தான். தாமரை செல்வனின் அம்மாவையும் உஷா நினைத்து பார்த்தாள். ரொம்பவும் மென்மையான பெண்மணி அவள். மகனுக்கு அன்பு செலுத்துவதை மட்டும் வாழ்க்கையாக வைத்திருக்கும் இதமான பெண்மணி. மகன் வாழ்க்கை துணையாக எந்த பெண்ணை அழைத்து வந்தாலும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிற சாதுவான பெண்மணி. மாமியார் என்ற முறையில் எந்த நெருடலும் இல்லாமல் உஷாவின் மனம் தாமரை செல்வனின் அம்மாவை ஏற்றுக்கொண்டிருந்தது. நல்ல நண்பனை போன்ற கணவனாக தாமரை செல்வன் நிச்சயம் விளங்குவான். இன்னொரு அம்மா போல மாமியார் இருப்பாள். இந்த அளவில் உஷா தயக்கமோ சந்தேகமோ இல்லாமல் இருந்தாள். ஆனால் அவள் பிறந்து வளர்ந்த குடும்பத்தை தாண்டி செல்ல அவளின் மனம் தயங்கியது. அந்த குடும்பத்திலும் அவளுக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாது. அவளுடைய அப்பா கிருஷ்ணசாமி மனித உணர்வுகளை மதிக்க தெரியாத மன மோடர் அல்ல. வலிமையான ஆச்சாரம் எதையும் இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கிற அறிவு குருடரும் இல்லை. ஆனாலும் உஷாவின் மனம் சந்தேகம்தான் பட்டது. ஜாதி வித்தியாசத்தை பாராட்டாமல் அப்பா அவளுடைய காதல் கல்யாணத்தை ஒப்புக்கொள்வாரா? உஷா பெருமூச்சு விட்டாள். அப்போது தூக்கம் கலைந்து எழுந்த அவளுடைய அப்பா பாத்ரூம் போய்விட்டு வந்து படுத்துக் கொண்டார். உஷாவிற்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவளுடைய அப்பா மட்டும் மாங்காடு வராமல் வீட்டிலேயே இருக்க போகிறார். வீட்டில் அன்று அவர் தனியாகத்தான் இருப்பார். நல்ல சந்தர்ப்பம் அது. அந்த நேரத்தில் தாமரை செல்வன் வந்து அவரை பார்த்து பேசினால் என்ன? வேறு யாரின் குறுக்கீடுகளும் இருக்காது.
அவசரப்படாமல் நிதானமாக விளக்கி கல்யாணத்திற்கு சம்மதம் பெறுகிற முயற்சியை ஆரம்பித்து வைக்கலாமே. உடனே உஷாவின் மனம் பரபரப்படைந்து விட்டது. அவளுடைய காதலுக்கு சம்மதம் கிடைத்தாற் போலவே குதூகலமாக இருந்தது அவளுக்கு. வருகிற ஞாயிற்றுக்கிழமையே தாமரை செல்வனை வந்து அப்பாவை சந்திக்க சொல்லிவிட வேண்டியதுதான். தாமரை செல்வன் சொன்னது போல பந்தை அப்பாவின் கோர்ட்டில் உடனே தள்ளிவிட வேண்டியதுதான். அப்பாவிற்கு நிகராக தாமரை செல்வனும் பேசுவான். புத்தி கூர்மையில் அப்பாவிற்கு அவன் எந்த விதத்திலும் குறைந்தவன் இல்லை. உஷாவின் மனதில் அவளுக்கும் தாமரை செல்வனுக்கும் கெட்டி மேளம் ஒலிக்க கல்யாணம் நடந்தது. அந்த கற்பனையிலேயே லயித்திருந்த போது தூக்கமும் வந்தது உஷாவுக்கு. தூக்கத்தில் வந்த கனவிலும் உஷாவிற்கு தாமரை செல்வனுடன் ஆடம்பரமாக திருமணம் நடந்தது. அத்தியாயம் 4. வங்கியில் சாப்பாட்டு நேரத்தில் உஷாவும் தாமரை செல்வனும் சூழ்நிலையை கவனித்துக் கொண்டு அவசரமாக சந்தித்தார்கள். நீ காலையில எத்தனை மணிக்கு மாங்காடு கிளம்பி போவ? தாமரை செல்வன் உஷாவை கேட்டான். 8 மணிக்கு கிளம்புவோம். திரும்பறது? சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறோம். அதனால மெதுவா 2 மணிக்கு மேலதான் அங்கே இருந்து கிளம்புவோம். வீடு வந்து சேர எப்படியும் 3 மணிக்கு மேல ஆகுமா? ஆமா. அப்ப நான் உங்க அப்பாவை பாக்கறதுக்கு எத்தனை மணிக்கு போகட்டும்? 10 மணிக்கு போங்க. அந்த நேரத்துல வேற யாரும் உங்க அப்பாவை பாக்கறதுக்கு வந்துட மாட்டாங்களே. பொதுவா ஞாயிற்றுக்கிழமை அப்பாவை பார்க்க வர்றவங்க ஈவினிங் தான் வருவாங்க. நான் சாமிய வீட்டுல நல்லா கும்பிட்டுட்டே போறேன். நிதானமா நல்லபடியா பேசுங்க தாமரை. பேசுறதுக்கு மட்டும் எனக்கு யாரும் கத்துத்தர வேண்டியதில்லை உஷா. அப்பாவும் சளைக்க மாட்டார், அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு உஷா, அவர் சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டாலும் நம்ம கல்யாணம் மட்டும் கூடிய சீக்கிரம் நடந்தாகணும். அத நீ மறந்துடாத. 10 மணிக்கு மாங்காட்ல இருந்து நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். மாங்காட்டம்மனுக்கு ஏதாவது வேண்டுதல் வேண்டிட்டு வா. அடுத்த வருஷம் அதை நிறைவேற்றிடலாம். சரி, மற்ற விஷயங்களை திங்கட்கிழமை இங்க பேசுவோம். ஓகே. அத்தியாயம் 5. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி. ஆலந்தூரில் உள்ள வீட்டில் உஷாவின் அப்பா ஹாலில் பேப்பர் படித்தபடி உட்கார்ந்திருந்தார். வீடு அமைதியாக இருந்தது. வாசலில் யாரோ வருகிற சப்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தார். அதுவரை அவர் பார்த்திராத கருப்பு நிற இளைஞன் செருப்புகளை விட்டுவிட்டு அவரை பணிவுடன் வணங்கினான். என் பேரு தாமரை செல்வன். ஐ எம் கிருஷ்ணசாமி, பிளீஸ் கம் என்றார் உஷாவின் அப்பா. தாமரை செல்வன் அவருக்கு எதிரில் வந்து நின்றான். உட்காரு தம்பி. தாமரை செல்வன் கிருஷ்ணசாமிக்கு எதிரில் கிடந்த பழைய நாற்காலியில் கவனமாக உட்கார்ந்தான். நான் உங்க டாக்டர் உஷா ஒர்க் பண்ற பேங்க்ல இருக்கேன். தாமரை செல்வன் இரவு பூராவும் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்த முறையில் பேச்சை தொடங்கினான். ஓ அப்படியா, குட். உஷா மாங்காடு போயிருக்காளே தம்பி, அவ திரும்பி வர சாயங்காலம் ஆகுமே. தெரியும் சார், நேத்திக்கே உஷா சொன்னாங்க. நான் உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். சும்மா பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தியா? இல்ல சார். தாமரை செல்வன் தயங்கினான். தென் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்டயா? வண்டர், என்கிட்ட உனக்கு என்ன பேசணும்? உஷா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? ஒத்திகை பார்த்ததிலிருந்து இளையும் பிசகாமல் தாமரை செல்வன் கேட்டான். உன் பேர் என்ன சொன்ன? தாமரை செல்வன். உன்னோட பேரை கூட உஷா என்கிட்ட சொன்னது இல்லைன்னு எனக்கு ஞாபகம். தாமரை செல்வன் ஒரு கணம் உஷாவின் அப்பாவை கூர்ந்து பார்த்தான். அவரின் முகபாவனையில் இருந்து அவருடைய மனநிலையை அந்த நிமிடத்தில் அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை. அவருக்கும் அவனுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியின் தூரம் தெரிந்தது அவனுக்கு. தூரத்தை அகற்றுகிற முனைப்பில் நிமிர்ந்து நாற்காலியின் விளிம்பில் உட்கார்ந்து பேச்சை தொடர்ந்தான் தாமரை செல்வன். உஷா என்னை பத்தி கொஞ்சமாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்படியா? ஆனா பொதுவா உஷா எதை பத்தியும் அல்லது யார பத்தியும் என்கிட்ட பேசாம இருந்ததில்ல. நான் வேற மாதிரி நினைக்கிறேன் சார். சொல்ல எப்படின்னு? பொதுவான விஷயங்களோட சேர்த்து பேசுற விஷயம் இல்லை என்னுடைய விஷயம். தாமரை செல்வன் உறுதியான தொனியில் சொன்னான். நீ இப்படி நினைக்கிற, ஆனா உஷா வேற மாதிரி நினைச்சிருக்கலாம். கிருஷ்ணசாமியும் அதே தீர்க்கமான தொனியில் சொன்னார். வேற மாதிரினா? என்கிட்ட வந்து சொல்லிக்கிற அளவுக்கு உன்னை பத்தின எந்த விஷயத்துக்கும் உஷா முக்கியத்துவம் கொடுக்கலையோ என்னவோ. கேட்டுவிட்டு கிருஷ்ணசாமி சன்னமான செருக்குடன் தாமரை செல்வனை பார்த்தார்.
அவன் மட்டும் அவருக்கு குறைந்தவனா என்ன? வேறு மாதிரி கூட இருக்கலாமே சார் என்றான் அவன். எப்படி? என்ன பத்தின விஷயத்த இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாத ரகசியமா கூட உஷாவோட மனசுல வச்சிருக்கலாமே. என் மகளுடைய மனசுல எனக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இருக்காதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை தம்பி. மன்னிக்கணும் சார், உங்க நம்பிக்கை உஷா விஷயத்துல தப்பா போயிடுச்சு. புரியற மாதிரி பேசுறியா தாமரை செல்வன்? நானும் உஷாவும் நெருங்கிய நண்பர்கள். நட்பு மறைக்கப்பட வேண்டிய ரகசியம் கிடையாதுல்ல. வெறும் நட்பாவே இருந்திருந்தா உஷா மறைக்காம உங்ககிட்ட சொல்லியிருப்பா. தாமரை செல்வன் தயக்கத்துடன் நிறுத்தினான். கிருஷ்ணசாமியும் தயக்கத்துடன் அவனை பார்த்தவாறு காத்திருந்தார். வீட்டின் சூழ்நிலையே வேறொரு விதமாக இறுக்கம் பெற்று இருந்தது. அப்போ நீ உஷா என்கிட்ட உன்னை பத்தி சொல்லிராத எதையோ சொல்ல வந்திருக்க, அப்படித்தானே? கிருஷ்ணசாமி அவனை பார்த்து கேட்டார். நான் சொல்ல வந்ததுல தப்பு ஒண்ணு இல்லையே சார். நீ எதை சொல்ல வந்திருந்தாலும் உஷா இருக்கும்போது வந்திருக்கலாம். இல்ல சார், இன்னைக்கு நான் வந்தது எதிர்பாராத விஷயம். நிஜமா நான் உஷாவைத்தான் பேச சொன்னேன். என்னமோ உஷாவிற்கு தைரியம் வரல. என்ன வந்து உங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டா. அதுவும் இன்னைக்கு உங்க வீட்டுல உங்களை தவிர எல்லாருமே மாங்காடு போறதால நீங்க மட்டும் தனியா இருக்கும் போதே நான் வந்து பேசுறது பெட்டர்னு உஷாவுக்கும் தோணுனதாலதான் இன்னைக்கு வந்தேன் சார் நான். கிருஷ்ணசாமி மௌனமாக இருந்ததால் தாமரை செல்வனும் மௌனமாக அமர்ந்திருக்க வேண்டி இருந்தது. ஆகையால் வீட்டு ஹாலை நோட்டம் விட்டான். நடுத்தர குடும்பத்தின் எல்லா அம்சங்களோடும் அந்த சின்ன ஹால் காட்சி கொடுத்தது. தாமரை செல்வன் கைக்குட்டையை எடுத்து லேசாக முகத்தை ஒற்றிக் கொண்டான். நீ என்ன ஜாதின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தம்பி? கிருஷ்ணசாமி சிறு தயக்கத்துடன் கேட்டார். அவசியமா சொல்லணுமா சார்? அதை தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு ரொம்ப அவசியம். நான் உங்க ஜாதி இல்ல சார். அப்ப நீ பேச வந்திருக்கிற விஷயத்த என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல தாமரை செல்வன். சாரி சார், அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம். நீங்க 6 நாள் உட்கார்ந்து பேசினாலும் என்னுடைய இந்த முடிவுல எந்த மாற்றமும் ஏற்படாது. நான் வேற ஜாதிக்காரங்கிறது தான் காரணமா? அதுதான் முதல் காரணம். அது காரணமா இருக்க வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். உன்னோட அபிப்பிராயத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு சொந்த வீடு இருக்கு சார். கிட்டத்தட்ட 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். எனக்கு 2 தங்கச்சிங்க. 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்பா இறந்து போயிட்டாரு. அம்மா மட்டும்தான். வேறு எந்த விதமான பிக்கலோ கடனோ கிடையாது. ரொம்ப நிம்மதியான வாழ்க்கைய உஷாவும் என்னோடு பகிர்ந்து என் கூட வாழணும்னு நான் பிரியப்படுறேன். உஷாவும் பிரியப்படுறா. எங்களோட இந்த பிரியம் குருட்டுத்தனமான வெறும் காதலால வந்ததில்ல. நாங்க ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறோம். அதனால வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல துணையா நிக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் சார். பேசி முடித்தான் தாமரை செல்வன். கிருஷ்ணசாமி எழுந்து உள்ளே போனார். சில நிமிடங்கள் கழித்து திரும்பி வந்தார். அடுத்த வீட்டில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒளி உறக்க கேட்டுக்கொண்டிருந்தது. நீ சொல்ல வந்த விஷயம் இதுதானா? கிருஷ்ணசாமி பட்டென்று கேட்டார். எஸ் சார். மன்னிக்கணும் தாமரை செல்வன், என்னை பொறுத்த வரைக்கும் இது நடக்க முடியாத விஷயம். என்ன கேட்டா நடக்க முடியாததுன்னு மனுஷன் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது சார். அப்ப அது நான் நடக்க விரும்பாத விஷயம்னு வச்சுக்க. தாமரை செல்வன் மௌனமாக கிருஷ்ணசாமியை பார்த்தான். அவரும் அவனை கர்வத்துடன் கவனித்தார். அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு சுவர் முளைத்து ஓங்கி வளர்ந்து கொண்டிருந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு கிருஷ்ணசாமி கேட்டார். இந்த விஷயம் உன்னோட அம்மாவுக்கு தெரியுமா? தெரியும் சார். எங்க அம்மாவுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அவங்களுக்கு உஷாவை ரொம்ப பிடிக்கும். அதனால நீ பேச வந்துட்ட. உன்னோட அம்மாவுக்கு பிடிக்காம போயிருந்தா, ஆட்சேபனை இருந்திருந்தா இப்படி பேச வந்திருப்பியா நீ? நாம நடந்துகிட்டு இருக்கிறத வச்சுதான் பேசணும். அதுதான் சரியா வரும். என்னோட அம்மாவுக்கு பிடிக்காம போயிருந்தாங்கிற கற்பனையான கேள்விக்கு கற்பனையான ஒரு பதில சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம் சார். ரியாலிட்டிய ஃபேஸ் பண்ணி மட்டும் நம்ம பேசுவோமே, அதுதான் நல்லது என்றான் தாமரை செல்வன். அப்ப நீ என் குடும்பத்தோட என்னோட ரியாலிட்டிய ஃபேஸ் பண்ணணும் தாமரை செல்வன். ஓ, ஃபேஸ் பண்றேன் சார். எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்றேன். உஷாவை உனக்கு கல்யாணம் செஞ்சு தர எனக்கு விருப்பம் இல்ல.
என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் காரணம்னு குறிப்பிட்டு சொல்லிடுற சமாச்சாரம் இல்லை இது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்க ஜாதிக்காரன் இல்லைங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கா சார்? அதுவும் ஒரு பிரச்சனை தான். ஆனா அது ஒண்ணுதான் பிரச்சனைன்னு கிடையாது. உஷா என்னுடைய மக. நான் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குன பொண்ணு. இது வரைக்கும் அவளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாள்லயும் என்னோட பங்கு இருக்கு. அவளுடைய கல்வி, வேலை எல்லாவற்றிலையும் நான் அவளுக்கு வழிகாட்டியே இருந்திருக்கேன். அவளோட கல்வியையும் வேலையையும் விட பெரிய விஷயம் அவளோட கல்யாணம். அந்த விஷயத்துல அவளே அவளுக்கு வழிகாட்டியா நடந்துக்கிறத நினைச்சா தாங்க முடியுமா என்னால? அவளோட கல்யாணமும் ஏன் தீர்மானப்படி நடக்கிறது தான் எனக்கு சந்தோஷத்தை தரும் இல்லையா? ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்க தாமரை செல்வன். நம்ம கலாச்சாரத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்த அன்னைக்கே அவளுடைய பெற்றோர்கள் அவளோட கல்யாணத்தை பத்தி மனசார ஆரம்பிச்சாங்க நினைக்க. மகளோட கல்யாணம் ஒரு மானசீக மண்டபமா பெற்றோர்களோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது. அவங்க ஜாதி வழக்கப்படி, அவங்க குடும்ப அந்தஸ்துக்கு தக்கபடி, ஆசைக்கு தக்கபடி ஒவ்வொரு செங்கல்லா வச்சு வச்சு அந்த மானசீக மண்டபம் ஒரு நீண்ட கால போக்குல மனசுல வளர்ந்துடுதுப்பா. இன்னைக்கு நீ திடீர்னு வந்து அந்த மண்டபத்தை இடிச்சு தள்ளிடுங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வழியை கொடுக்கும் தெரியுமா? பூர்வீக வீட்டை வித்துருங்கன்னு ஒருத்தனை பார்த்து சொல்ற மாதிரியான சமாச்சாரம் இது. புரியுதா உனக்கு? இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லலாமா சார்? தாமரை செல்வன் குறுக்கிட்டு கேட்டான். சொல்லு. உங்களோட மானசீக மண்டபத்தை இடிக்க சொல்லல சார். நான் கால மாற்றத்துக்கு தக்கபடி கொஞ்சம் ரீமாடல் பண்ணிக்கோங்கன்னு தான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்ல தாமரை செல்வன், என்னுடைய வீடு முழுக்க முழுக்க என்னோட பிளான்ல தான் கட்டப்படணும், கட்டவும் பட்டிருக்கு. இந்த பிளான்ல எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அதனால ரீமாடல் பண்ணணுங்கிற அவசியமும் இல்ல. சோ இதுதான் உங்களோட முடிவான தீர்மானம் இல்ல? எஸ். உங்களோட இந்த தீர்மானத்தை உஷா ஏத்துக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஏத்துக்கலனா என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு கஷ்டத்தை என்னுடைய மக எனக்கு கொடுத்தால்னா நான் அதை அனுபவிச்சுதான் தீரணும். ஒரு விஷயம் சொல்றேன் தாமரை செல்வன். முன்னாடி என் வீட்டு தோட்டத்துல எத்தனை பூ பூத்து இருக்கு தெரியுமா? அதுல ஒரே ஒரு பூவை தெருவுல இருக்கிற யாரோ ஒரு பையன் பறிச்சுக்கிட்டு போயிட்டாலே எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நாம பார்த்து பார்த்து வளர்த்த செடியில இருந்து பூவை பறிச்சுட்டு போயிட்டானேன்னு கோபமா வரும். அப்படிப்பட்ட எனக்கு என் மகளை யாரோ எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீயே யோசிச்சு பார்த்து சொல்லு. ஒரு மகளோட கணவனை ஒரு தகப்பன் தேர்ந்தெடுக்க முடியாம போறது அந்த தகப்பனுக்கு முதல்ல பெரிய அவமானம். அதோட அவளோட தகப்பனுடைய ஈகோவுக்கும் ஒரு பெரிய அடி. என்னுடைய ஈகோவை அடிக்கிற சமாச்சாரத்துக்கு நான் எப்படி தம்பி எஸ் சொல்லுவேன்? தாமரை செல்வன் பதில் சொல்லாமல் வெறுமனே கிருஷ்ணசாமியையே பார்த்து கொண்டிருந்தான். அவரும் மௌனமாக பல நிமிஷங்களுக்கு அவனையே பார்த்து கொண்டிருந்தார். பின் அவனிடம் சொன்னார், நான் பாட்டுக்கு அமைதியா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வந்து அந்த அமைதியை கெடுத்துட்ட. அதுக்கே என்னால உன்னை மன்னிக்க முடியாது. தாமரை செல்வன், என் குடும்ப நிம்மதியை பத்தி ஒரு பயத்தை வேற நீ என் மனசுல உண்டு பண்ணிட்ட. என்னோட நிம்மதியும் கூட தான் சார் இப்ப போயிடுச்சு. தாமரை செல்வன் சொன்னான் எழுந்து கொண்டே. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது என்றார் அவர். மறுபடியும் ஒரு நாள் வந்து உங்களை பார்க்கட்டுமா? தாமரை செல்வன் நம்பிக்கை இல்லாமலே கேட்டான். எதுக்கு? என் நிம்மதியை கெடுக்கவா? கிருஷ்ணசாமியும் எழுந்தபடியே கேட்டார். மன்னிக்கணும் சார், யாருடைய நிம்மதியை கெடுக்கிறதும் என்னோட நோக்கம் இல்ல. நான் வரேன் சார். தாமரை செல்வன் வேகமாக வெளியேறி தெருவில் இறங்கி நடந்தான். அத்தியாயம் 6. தாமரை செல்வன் அவனுடைய அம்மா அமிர்தவல்லியின் எதிரில் கவலையுடன் உட்கார்ந்திருந்தான். இது நீ எதிர்பார்த்தது தானேப்பா? எதுக்காக இவ்வளவோ கவலைப்படுற? அந்த ஆளு பேசினதுக்காக கவலைப்படலாமா? அவரை நான் ஒரு பொருட்படுத்தவே இல்லை. என் கவலை எல்லாம் உஷாவை பத்தி தான். அவளுக்கு அவளோட குடும்பத்தார் மேல அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகம். அந்த அட்டாச்மெண்ட்ல அவ அப்பா சொல்றதை கேட்டு என்னை கல்யாணம் செஞ்சுக்க யோசிப்பாளோன்னு பயமா இருக்குமா எனக்கு. முதல்லயே அதை பத்தி எல்லாம் நல்லா யோசிச்சிருக்கணும். நீ பாரு, உன் அத்தை 100 தடவை கேட்டுட்டா உன் கல்யாணத்தை பத்தி. பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிடுமா? அவளே 7-8 பொண்ணு சொன்னாடா. ஒரு கண் துடைப்புக்கு அவங்க சொல்ற 2-3 பொண்ணுங்களை போய் பார்த்துட்டு வந்துருவோமா?
நீ நாளைக்கே உஷா கூட பேசு என்றாள் அம்மா பட்டென்று. பேசுறேம்மா, அவ எனக்கு மனைவியா வந்தா நல்லா இருக்கும். அப்பா அம்மாவோட சம்மதத்தோட வந்தா இன்னும் நல்லா இருக்குண்டா. ஒருவேளை அவளோட அப்பா அம்மா சம்மதம் இல்லாமலே எங்க கல்யாணம் நடந்தா கல்யாணத்தை சிம்பிளா திருப்பதியில வச்சுக்கலாமா? முப்பாத்தம்மா உன்னை கைவிட மாட்டாடா. உஷாவோட அப்பாவே கடைசியில சம்மதிச்சு உங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லைம்மா. கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுடா. அப்படியே வேற எங்கேயும் போயிடாத. வேற எங்கேயும் போகலம்மா, கோயிலுக்கு மட்டும்தான் போறேன். போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துடுறேன். தாமரை செல்வன் மன தளர்வுடன் கோயிலுக்கு கிளம்பி போனான். அத்தியாயம் 7. மாங்காடு கோவிலில் இருந்து திரும்பிய உஷாவுக்கு வீட்டை நெருங்க நெருங்க மனசு படபடவென்று அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. வீட்டுக்குள் நுழைந்த போது அப்பாவின் முகத்தையே பார்க்க முடியவில்லை அவளால். விடுவிடுவென்று அவசரமாக டாய்லெட்டுக்குள் போய் 5 நிமிட பொழுதை அங்கேயே போக்கியபடி நின்றவாறு ஹாலில் அப்பாவின் பேச்சுக்களை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தாள். எத்தனை நிமிஷம்தான் டாய்லெட்டுக்குள் நின்று கொண்டிருப்பது? வெளியில் வந்து அக்கறையாக முகம் கழுவி துடைத்தாள். காற்றாடியை சுழல விட்டு அயர்வுக்கு உட்கார்ந்தாள். கோயில்ல கும்பல் ரொம்ப இருந்ததா உஷா? கிருஷ்ணசாமி எந்த வித்தியாசமும் இல்லாத குரலில் விசாரித்தார். கும்பல் ரொம்ப இல்லப்பா. உஷா அவருடைய முகத்தை பார்க்காமலேயே பதில் சொன்னாள். ஜனங்களுக்கு இப்ப வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைகள் இல்ல போல இருக்கு. கிருஷ்ணசாமி சிரித்துக் கொண்டே சொன்னார். பொதுவா முன்னே மாதிரி மாங்காட்டுல இப்பெல்லாம் அவ்வளவா கும்பல் இல்லைங்க என்று சொல்லியபடியே கிருஷ்ணசாமியின் மனைவி அகிலா முகம் கழுவி துடைத்தபடி வந்தாள். உஷா, அப்பாவுக்கு பிரசாதம் எடுத்து கொடு என்றாள் அம்மா. அப்புறமாக எடுத்துக்கிறேன். எனக்கு முதல்ல காஃபி கலந்து கொடு. அத சாப்பிட்டுட்டு தாம்பரம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்றார் அப்பா. உட்காருங்க, புடவை மாத்திட்டு 5 நிமிஷத்துல காஃபி கலந்து தரேன். உஷா தொலைக்காட்சியை இயக்க ஆரம்பித்தாள். உலக விளையாட்டு காட்சிகள் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தன. அக்கறையாக பார்ப்பது போல விளையாட்டுக்களை கவனித்தாள். இடையிடையே அப்பாவை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே. கிருஷ்ணசாமி எப்போதும் போலத்தான் சகஜமாக இருந்தார். தாமரை செல்வன் வந்து அவருடன் பேசிவிட்டு போன சுவடே அவரிடம் இல்லை. ஒருவேளை தாமரை செல்வன் வந்து பேசவே இல்லையோ? உஷாவுக்கு சந்தேகமாக இருந்தது. வராமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்லை என்று தோன்றியது அவளுக்கு. வீட்டில் ஏற்பட இருக்கும் குழப்பத்தை தள்ளி போட்டால் தேவலை என்றும் உஷாவிற்கு தோன்றியது. கிருஷ்ணசாமி காஃபி சாப்பிட்டு விட்டு தாம்பரம் கிளம்பிய போது அவளுக்கு அப்பாடா வென்று இருந்தது. வீட்டு வேலைகளை மளமளவென்று பார்த்தாள். செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றினாள். தொலைக்காட்சியில் தமிழ் படம் ஆரம்பித்ததும் உட்கார்ந்து அதை பார்த்தாள். இரவு 8 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து திரும்பி வந்தும் கூட கிருஷ்ணசாமி அவளுடன் தாமரை செல்வன் பற்றி எதுவும் பேசவில்லை. சகஜமாக சாப்பிட்டு விட்டு எப்போதும் போல் 9:30 மணி செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு படுத்துக் கொண்டு விட்டார். உஷாவும் உடனே படுத்துக் கொண்டாலும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. அவள் தூங்கியதும் அப்பா மெதுவாக எழுந்து அம்மாவிடம் ஏதாவது பேசினாலும் பேசுவார் என்று உஷா தூங்காமலேயே தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தாள். அதே மாதிரியே கிருஷ்ணசாமியும் அயர்ந்து தூங்குவது போன்ற பாவனை காட்டியபடி படுக்கையில் தூக்கம் வராமல் வெறுமனே கண்களை மூடி படுத்திருந்தார். காலை தமிழ்ச்செல்வன் வந்து பேசிவிட்டு போன காட்சிகள் அவருக்குள் சுழன்று கொண்டிருந்தன. அத்தியாயம் 8. ஒரு வார்த்தை கூடவா உங்க அப்பா நான் வந்து போனதை பத்தி உங்ககிட்ட பேசல? தாமரை செல்வன் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமாங்க, ஒரு வார்த்தை கூட பேசல. ஆச்சரியம்தான் உஷா. பயங்கரமான அழுத்தக்கார மனுஷர் அவரு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? யோசிப்போம். நீங்க சொன்ன மாதிரி பந்த அப்பா கோர்ட்டுல தள்ளி விட்டாச்சு. கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அவர் பிளே பண்றாருன்னு. பிளே பண்ணவே மாட்டார் போல இருக்கே. இதுதான் அப்பாவோட ஸ்டைல். கொஞ்சம் கூட தாங்கவே முடியாத விஷயம் ஒண்ணு அவருக்கு நடந்திருந்துச்சுன்னா அதை பத்தி பேசக்கூட பிடிக்காம ஊம மனுஷரா ஆயிடுவார். அப்படின்னா இப்ப அவர் ஊமையா இருக்கிறது நம்ம விஷயம் அவருக்கு தாங்கவே முடியாததா ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? எஸ். நீ இல்லாத நேரத்துல உங்க அம்மா கிட்ட கூட நான் வந்துட்டு போனதை பத்தி பேசவே மாட்டாரா? பேச மாட்டாருங்க. ஏன்னா அம்மாவால அப்பா மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியாது. உடனே கத்தி பெரிய ரகளை பண்ணிடுவாங்க. அப்பாவுக்கு அந்த மாதிரி ரகலையெல்லாம் சரிப்படாது. எதிலும் மௌன புரட்சி தான் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு.
அவரு மௌன புரட்சி பண்றாருங்கிறதுக்காக நாமும் அதே மாதிரி மௌன புரட்சி பண்ணணும்னு அவசியம் கிடையாது உஷா. அவர் ஒன்னும் சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியலன்னா அதிரடி நடவடிக்கை தான். சரியா? சரி, உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அவங்களால வாயை திறந்து எதுவும் சொல்ல முடியல. உங்க அத்தை இருக்காங்களா? ஊருக்கு போயிட்டாங்களா? சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு திரும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க ஊருக்கு கிளம்பி போக இன்னும் 3 நாள் ஆகும். அவங்க போனதும் நான் வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறேன். நீ பேசி என்ன செய்ய? எனக்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. காதல் பண்றதுல இதுதான் எரிச்சலான விஷயம். என்னங்க பண்றது? வௌவாலுக்கு வாழ்க்கப்பட்டா தலகீழா தொங்கத்தானே செய்யணும். தொங்கறதுக்கு நான் தயார் உஷா. ஆனா எத்தனை நாளைக்கு தொங்குறதுன்னு தெரியாமலேயே தொங்குறத தான் தாங்க முடியல என்னால. நீ எங்க அம்மா கிட்ட வந்து பேசுறதுக்கு பதிலா உடனே நீ உங்க அப்பா கிட்ட பேசுறது பெட்டர். அப்பா கிட்ட இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. தாமரை அவர்தான் சொல்லிட்டாரே. அதான் ஃபைனலா? எஸ். அப்ப இனிமேலும் நாம காத்திருக்க வேண்டாம் உஷா. காத்திருக்க வேண்டாம் தான், ஆனாலும் காத்திருப்போம். எனக்கு காத்திருக்க பிடிக்கல, அவ்வளவுதான் சொல்லுவேன். காத்திருக்கிறதால எந்த பிரச்சனையும் புதுசா வந்துட போறது இல்லையே. ஃபுல் காத்திருக்கிறதே எனக்கு பிரச்சனை. அது தெரிய மாட்டேங்குது உனக்கு. ஆனாலும் சிரமப்பட்டு உனக்காக நான் காத்திருக்கேன். என்ன? தேங்க்யூங்க. அத்தியாயம் 9. மாலை உஷா வங்கியில் இருந்து வீடு திரும்பிய போது வீட்டில் நிசப்தம் நிலவியது. அவளுடைய அப்பாவையும் தம்பியையும் காணோம். அம்மா மட்டும் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தாள். உஷா முகத்தை கழுவி துடைத்துக் கொண்டாள். அப்பாவை எங்கேம்மா? வரலையே இன்னும் ஆபீஸ்ல இருந்து? வந்தாச்சே. எங்க காணோம்? உன்னோட தம்பிய கூட்டிண்டு மவுண்ட் ரோடு வரைக்கும் வாக்கிங் போயிருக்கார். ஆச்சரியமா இருக்கு. தம்பி கூட எப்படி போனா? என்னவோ கூப்பிட்டார், கிளம்பி போயிட்டான். சரிம்மா, காஃபி தர்றியா? காஃபி மட்டும் கேட்க தெரியுது. ஆனா எங்களை கேட்காமலேயே கல்யாணத்துக்கு புருஷன் மட்டும் தேடிப்ப இல்ல? அம்மாவிடம் இருந்து வந்த இந்த எதிர்பாராத வார்த்தைகள் அம்புகளாக பாய்ந்து சூழலின் உண்மையை உஷாவிற்கு விண்டு காட்டின. அப்பா என்றைக்கும் இல்லாமல் வாக்கிங் போய்விட்ட மர்மம் இதுதான். திடீரென திரை விலகி மேடையில் நிற்கிற அதிர்வுடன் நின்ற உஷா நேருக்கு நேராக அம்மாவை பார்த்தாள். எத்தனை நாளாக இப்படி திட்டம் போட்டிருந்த? அப்பா மனசொடைஞ்சு போயிட்டார். அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்படாது. அப்படி எதுவும் நடந்தா கேட்கறவங்களுக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது. வீணா குடும்ப கௌரவத்தை நாசமாக்கி எல்லோருடைய நிம்மதியையும் கெடுக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். எங்களுக்கு நீ செய்யறது பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. படபடவென்று கத்திவிட்டு உஷாவின் அம்மா கையில் வைத்திருந்த புத்தகத்தை வெறுப்புடன் மேஜையில் எறிந்துவிட்டு மொட்டை மாடிக்கு போய்விட்டாள். உஷா அசையாமல் நின்று கொண்டிருந்தாள். ஒவ்வாத பொருட்களை வாரி முகத்தில் எரிந்து விட்டார் போல் இருந்தது அவளுக்கு. அவளின் உணர்வுகள் எந்த நிலை கொண்டிருக்கின்றன என்று கவனிக்கின்ற நிதானம் கூட உஷாவிடம் ஏற்படவில்லை. வெறுமனே மனம் பொங்கி தணிந்து கொண்டிருந்தது. உடனே மனதில் அறைகின்ற மாதிரி அம்மா இப்படி கத்திருக்க வேண்டாமே என்று தோன்றியது. ஆரம்பமே அயர வைக்கிறது. உஷா மெல்ல நகர்ந்து சமையல் அறைக்கு போய் காஃபி கலந்து நன்றாக சூடு பண்ணி தனியாக உட்கார்ந்து உறிஞ்சி உறிஞ்சி குடித்தாள். அவளுடைய வாழ்வை தனிமை சூழ்வது போல் இருந்தது. நினைவு தெரிந்த நாளில் இருந்து பழகி இருக்கின்ற இளம் மஞ்சள் வர்ணம் பூசப்பட்டிருக்கிற சமையல் அறை சுவர்களை பார்த்தாள். அவளுக்கு போலவே சுவர்களுக்கும் உயிர் இருப்பதாக தோன்றியது. காஃபி குடித்து முடித்துவிட்டு கண்களை மூடி உட்கார்ந்திருந்தாள். அப்போது பெரும் இரைச்சலுடன் விமானம் ஒன்று மீனம்பாக்கம் நோக்கி சரிந்து கொண்டிருந்தது. உஷா எழுந்து ஹாலுக்கு வந்தாள். அம்மா இன்னும் மொட்டை மாடியில் இருப்பது தெரிந்தது. உஷா கண்ணாடியை பார்த்து லேசாக தலையை வாரிக்கொண்டாள். இப்படியே தாமரை செல்வனின் வீட்டுக்கு ஓடி போய் விடலாமா என்று தோன்றியது. உறவு என்ற முறையில் எத்தனை விலங்குகள்! எப்படி எப்போது இந்த விலங்குகளை உடைப்பது? உஷா யோசித்தாள். அவளுக்கு காதலின் இனிமையும் வேண்டியிருந்தது. பிறந்து வளர்ந்த குடும்பத்தின் அரவணைப்பும் தேவைப்பட்டது. 2 பக்கங்களின் எந்த ஒன்றையும் இழக்காமல் வெற்றி பெறுவது எப்படி? உணர்வு வயப்படாமல் செயல்பட வேண்டும் என்பது தெரிந்தது அவளுக்கு. அக்காவை சந்தித்து விஷயத்தை சொல்ல வேண்டும் என்ற யோசனையும் வந்தது. மெதுவாக படி ஏறி மொட்டை மாடிக்கு போனாள். அம்மா திரும்பி பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். இப்ப எதுக்குமா இவ்வளவு கோபம்? நான் என்ன கல்யாணமா பண்ணிட்டு வந்து நின்னுட்டேன்? அம்மாவுக்கு எதிரில் போய் உட்கார்ந்து கொண்டு உஷா மென்மையான குரலில் கேட்டாள். கல்யாணத்தை பண்ணிட்டு வேற வந்து நிக்கணுமா?
அப்பா தனியா இருக்கிற நேரமா பார்த்து அவன் அனுப்பி வச்சிருக்கியே, இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும்? அம்மா ஆத்திரத்துடன் கேட்டாள். ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்தது ஆக்சிடென்ட் தானுமா, பெருசா போட்டு அவரை நான் அனுப்பல. எதிர்பாராம அப்படி அமைஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிரு உஷா, எனக்கு பேசவே பிடிக்கல இந்த விஷயத்த. அப்போது கீழே கிருஷ்ணசாமியின் குரல் கேட்டதும் உஷாவின் அம்மா எழுந்து கீழே போய்விட்டாள். உஷாவின் உணர்வுகளில் எந்த பதட்டமும் வரவில்லை. மொட்டை மாடியின் குட்டை சுவரில் உட்கார்ந்து இருட்டத் தொடங்கியிருந்த வானத்தை உஷா பார்க்க ஆரம்பித்தாள். பகுதி 2, அத்தியாயம் 10. இரவு சாப்பாட்டுக்கு பின் உஷாவின் தம்பி வழக்கம் போல படுத்து தூங்கியதும் உஷாவும் மௌனமாக தனது படுக்கையை எடுத்து விரிக்க ஆரம்பித்த போது கிருஷ்ணசாமி அவளை கூப்பிட்டார். உஷா, என்னப்பா, தூங்க போறியா? இங்க வா, உங்ககிட்ட பேசணும். உஷா தயாரான மனநிலையில் வந்தாள். இப்படி உட்காரு. உஷா உட்கார்ந்தாள். கிருஷ்ணசாமி சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார். சிறிது தள்ளி அவருடைய மனைவி உஷாவை வெறித்து பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள். கிருஷ்ணசாமி தொண்டையை லேசாக செருமிக் கொண்டு ஆரம்பித்தார். உன்னோட கல்யாணத்துக்கு வரன் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்க போறேன் உஷா. சில இடங்கள்ல போய் உன் ஜாதகத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு நீ தயார் தானே? உஷா பதில் சொல்லாமல் உட்கார்ந்திருந்தாள். கிருஷ்ணசாமியே தொடர்ந்தார். நாங்க வரன் பார்க்க ஆரம்பிக்கிறதுல உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே? உஷா வெறுமனே அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்பா கேட்கிறாருல, பதில் சொல்லு. கிருஷ்ணசாமியின் மனைவி குறுக்கிட்டாள். உஷா தலையை குனிந்து கொண்டாள். மெல்லிய குரலில் கேட்டாள். அவருக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? எவருக்கு? அவருக்கு தான் நான் பதில் சொல்லிட்டனே. கிருஷ்ணசாமி இப்படி சொன்னதும் உஷா மறுபடியும் பேசாமல் இருந்தாள். கிருஷ்ணசாமி தொடர்ந்தார். இந்த வயசுல இப்படிப்பட்ட காதல் ஆர்வங்கள் வர்றது சகஜம்தாமா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த வயசுல ஏற்பட்ட இந்த எண்ணம் தான் வாழ்க்கைக்கு ஆதாரம் மாதிரின்னு நினைச்சிடக்கூடாது. பர்சனலா எனக்கு அந்த தாமரை செல்வன் கிட்ட எந்த கசப்பும் கிடையாது. ஆனாலும் வேண்டாம், நாங்க செலக்ட் பண்ற வரனுக்கு நீ வாழ்க்கைப்படுறதுதான் உன்னோட தர்மம். அதுதான் எங்களை நீ கௌரவப்படுத்துற முறையும். நீ சின்ன குழந்தைன்னெல்லாம் நான் வேற எதுவும் சொல்ல வரல. அது நம்மோட குடும்பத்தோட பல விஷயங்களையும் பாதிக்கும். தயவு செஞ்சு அந்த தாமரை செல்வனுக்கு குட்பை சொல்லிடு. அருமையான மாப்பிள்ள உனக்கு நான் பார்த்து தடபுடலா ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கிறேன் கல்யாணத்தை என்றார் அப்பா. அந்த பையனை மறந்துடு என்றும் கூறினார். கொஞ்சம் உணர்வு வயப்பட்டு விட்ட கிருஷ்ணசாமியின் குரல் நெகிழ்ந்து குலைந்து ஒலித்தது. குனிந்தவாறே இருந்த உஷாவின் கண்களில் நீர் மல்கியது. உணர்வுகள் கனத்து நெஞ்சை அடைத்தது. அவளையும் மீறி விம்மல் வெடித்து அழுந்தியது. கிருஷ்ணசாமியும் கண்களை துடைத்துவிட்டு தொடர்ந்தார். எங்களோட கௌரவமும் சந்தோஷமும் தான் முக்கியங்கிற சுயநல மனப்பான்மையில இதையெல்லாம் சொல்லிட்டு இல்ல. உன்னுடைய கௌரவத்தையும் மனசுல நினைச்சுதாமா சொல்றேன். நான் 2 நாள் உனக்கு அவகாசம் தரேன். நல்லா யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு. ஒரு விஷயம், இந்த 2 நாள் நீ பேங்குக்கு போகாம வீட்ல இருந்து யோசிக்கிறது நல்லது. கிருஷ்ணசாமி எழுந்து படுத்துக்கொள்ள தயாரானார். உஷாவும் மெதுவாக நகர்ந்து போய் திக் பிரமையுடன் படுத்துக் கொண்டாள். அத்தியாயம் 11. இயல்புக்கு மாறாக வாழ்க்கை மிக நெருக்கமாக சூழ்ந்து கொண்டிருந்தது. அப்படி இருந்தது உஷாவுக்கு. வீட்டு மனிதர்கள் மட்டும் இல்லாமல் வீட்டு சுவர்களும் பண்டங்களும் கூட அவளுடன் அந்நிய தன்மை கொண்டார் போல தெரிந்தன. தொலைக்காட்சி பெட்டியின் அருகில் போக கூட பிடிக்கவில்லை அவளுக்கு. அப்பா அவளுடன் இயல்பாக இருக்க முயற்சி செய்தார். அம்மா அந்த முயற்சி கூட செய்யவில்லை. உஷாவிடமிருந்து சிறிது விலகியே இருந்தாள். அது உஷாவை எரிச்சல் அடைய வைத்தது. வீட்டை விட்டு ஓடிப்போனால் தேவலை என்று தோன்றியது. பெயருக்கு சாப்பிட்டாள். பாத்ரூமில் நிறைய நேரம் நின்று குளித்தாள். தூங்குவது போல கண்களை மூடி படுத்தே கிடந்தாள். எல்லோர் மீதும் கோபம் வந்தது. மனிதர்கள் அனைவருமே சுயநலக்காரர்கள் என தோன்றியது. தாமரை செல்வனுக்கு அவனுடைய அம்மாவின் சந்தோஷத்துக்காக உடனே கல்யாணத்தை வைக்க வேண்டும். தாமரை செல்வனை மறந்துவிட்டால் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் சந்தோஷம். தனக்கு எது சந்தோஷம் என்று உஷா நினைத்து பார்த்தாள். எந்த சந்தோஷமும் தனக்கு வேண்டாம் என்று தோன்றியது. கல்யாணமே செய்து கொள்ள வேண்டாம் என்ற ஆத்திரம் வந்தது. எதற்கு கல்யாணம்? ஒரு மனுஷி கல்யாணம் செய்து கொள்ளாமல் வாழ முடியாதா? பாதுகாப்பான பேங்க் வேலை இருக்கிறது. பணம் தானே ரொம்பவும் முக்கியம். பணம் இல்லாமல் ஒரு நாள் பொழுதை ஓட்ட முடியுமா?
எதிர்மறையாகவே உஷா யோசித்துக் கொண்டிருந்தாள். 2 நாள் போய் 3வது நாளும் அவள் பேங்க் போகவில்லை. ஆனால் கிருஷ்ணசாமி அவளை எதுவும் கேட்கவில்லை. 4வது நாளும் அவள் ஆபீஸ் போகிற அடையாளம் எதுவும் தெரியாததால் உஷாவை கூப்பிட்டு கேட்டார். ஆபீஸ் போகலையா உஷா? இந்த வாரம் பூரா போக போறதில்ல. நல்லதுதான், பேசாம படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. நான் உனக்கு வரன் பார்க்கிற வேலையை ஆரம்பிக்கிறேன். சாரிப்பா, இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். நீ வேற மாதிரி ரியாக்ட் பண்றேன்னு நினைக்கிறேன், கிருஷ்ணசாமி மாற்றம் அடைந்த குரலில் சொன்னார். நான் ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ரியாக்ட் பண்றது உன்னோட உரிமை. ஆனா உன்னோட ரியாக்ஷன் நம்ம குடும்பத்தோட அமைதியை குலைச்சிடக்கூடாது. இப்ப ஏன் உனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற? அத சொல்லு. மனசால நான் இன்னும் தயாராகல. இதை கேட்டு உஷாவின் அம்மா குறுக்கிட்டாள். அந்த பையனை கல்யாணம் செஞ்சுக்க மட்டும் இப்போதே தயாராத்தானே இருந்த? கிருஷ்ணசாமி அவசரமாக மனைவியை தன் குரலை உயர்த்தி அடக்கினார். நீ பேசாம இரு. உஷா அம்மாவிற்கு பதில் சொன்ன. நான் ஒன்னும் இப்பவே அவரை கல்யாணம் பண்ணிட்டு ஓடணும்னு திட்டம் போடல. அவரோட அம்மாவுக்கு ஹெல்த் சரியில்லை, அதனால உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு அவர் தான் அவசரப்பட்டார். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிச்சதால தானே இங்க வந்தாம. மறுபடியும் அவளுடைய அம்மா குறுக்கிட்டாள். எனக்கும் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணிச்சு, அதனால சொன்னேன். அது தப்பா? எங்க கிட்ட சொல்லாம எங்களுக்கு தெரியாம ஒரு பையன்கிட்ட அவனை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் தப்புதான் உஷா. நான் அப்படி நினைக்கல. உங்ககிட்ட சொல்லாமலே உங்களுக்கு தெரியாம ஒருத்தனை நான் கல்யாணம் செஞ்சிருந்தாதான் தப்பு. அது இப்ப நீ என்ன சொல்ற? அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றியா என்று கோபமாக கேட்டாள் அம்மா. உஷாவின் அம்மா பொறுமை இல்லாமல் எரிச்சல் பட்டாள். உஷா பேசாமல் நின்றாள். அதையும் வாயை திறந்து சொல்லிட. இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு தான் சொன்னேன். ஏன் வேண்டாம்னு தெரியல எங்களுக்கு. சொன்னனே, நான் இன்னும் கல்யாணத்துக்கு மனசால தயாராகலன்னு. இல்ல, உண்மையான காரணம் இது இல்ல. என் வார்த்தையை நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். சிறிது நேரம் அவர்களிடையே நிசப்தம் நிலவியது. பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புனா இந்த பாடுதான். தலையில என்ன எழுதியிருக்கோ அதை அனுபவிச்சுதானே தீரணும். உஷாவின் அம்மா ஆத்திரத்துடன் சொல்லிவிட்டு வேகமாக சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். நேரமாகி விட்டதால் கிருஷ்ணசாமி ஆபீஸுக்கு கிளம்பி சென்றார். உஷாவின் தம்பி பள்ளிக்கூடம் புறப்பட்டு போயிருந்தான். வீடு நிசப்தமாக இருந்தது. உஷா மௌனமாக புன்னகை செய்து கொண்டாள். அவளுக்குள் கவிந்திருந்த மெல்லிய பய உணர்ச்சி அவளிடமிருந்து அகன்று இருந்தது. வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ, பெற்றோர்களை வலிமையுடன் எதிர்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. காதலுடன் தாமரை செல்வனை நினைத்தாள் அவள். அத்தியாயம் 12. உஷா தொடர்ந்து வங்கிக்கு வராமல் இருந்தது தாமரை செல்வனை தவிப்படைய செய்துவிட்டது. உஷா வராத காரணம் எதுவாக இருக்கும் என்பதை பலவாறாக நினைத்து நினைத்து மனசு குழம்பியது அவனுக்கு. வேலையில் கவனமே செல்லவில்லை. அலுவலகத்தில் யாரிடமும் வெளியிட்டுக் கொள்ள முடியாத ஆதங்கத்தை வீட்டில் அம்மாவிடம் தெரிவித்து கவலைப்பட்டான். காரணம் என்னன்னு தெரிஞ்சா கூட ஒரு வகையில நிம்மதியா இருந்துடலாமா? காரணமே தெரியலையே. ஆபீஸ்ல யாருக்குமே சொல்லாமலா லீவு போட்டிருக்கா? லீவு போட்டது தெரியுமா? ஆபீசருக்கு போன் பண்ணி ஃபார்மாலிட்டிக்காக ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இருப்பா. அத நாம கவனிச்சு கன்சிடர் பண்ணக்கூடாது. அது தேவையில்லை. ஆனா உண்மையான காரணம் தெரியலையே. ஆபீஸுக்கு போன் பண்ணி லீவு சொன்ன பொண்ணு அப்படியே உன்னை கூப்பிட்டு விஷயத்த சொல்லி இருக்கலாமே. போன் பண்ண போது அவளோட அப்பாவும் பக்கத்தில் இருந்தாரோ என்னவோ. இருந்தா என்ன, பேசக்கூடவா தடை பண்ணுவாரு? உஷாவுக்கு வேற பிரான்ச்சுக்கு மாற்றல் வாங்கி கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. மாற்றல் வாங்கினா பொண்ணோட மனசு மாறிடுமாயா? பிரான்ச் மாறினாலே தேவையில்லாத இழுவரி தானேமா. இன்ஃபுளுன்ஸ் இருந்தா எப்ப வேணும்னாலும் மாறலாம். அதுவும் உஷாவோட அப்பா எல்லா விதமான நெளிவு சுழிவும் தெரிஞ்ச ரொம்ப புத்திசாலி மனுஷர். அவரால் முடிஞ்ச வரைக்கும் பாப்பாருமா. என்னமோ இன்னைக்கு காலையில எழுந்திருச்சத போது எனக்கு தலைய சுத்திண்டு கீழே விழற மாதிரி இருந்தது. சட்டு புட்டுன்னு உன்னோட கல்யாணம் முடிஞ்சா தேவலப்பா. அவ அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்தாச்சு. அவர் ஒன்னும் மசேர ஆளா தெரியல. இனி விஷயம் உஷா கையில தாமா இருக்கு. நீ வேணும்னா சும்மா போய் உஷாவை வீட்டுல போய் பார்த்துட்டு வாயேன். வேற வேணையே வேண்டாமா, போ. உடம்பு சரியில்லையோன்னு நினைச்சு பார்க்க வந்தேன்னு சொல்லு. தலையே அசிவிடுவாங்க. விஷயத்த ஆறப்போடக்கூடாதுப்பா. அதுக்குதான் சொல்றேன். ஏமா,
நிஜமாவா உஷாவை போய் பார்த்துட்டு வர சொல்றீங்க? தாமரை செல்வன் நம்ப முடியாமல் கேட்டான். நிஜமா தான்ப்பா சொல்றேன். தைரியமா போய் பாரு. அப்பதான் ரெண்டுல ஒண்ணு சட்டு புட்டுன்னு முடியும். சும்மா திசையே தெரியாம ஓடிட்டே இருக்க முடியாதுல்ல. தாமரை செல்வன் யோசித்தான். தான் உஷாவின் வீட்டுக்கு போகிற சம்பவமே உஷாவின் அப்பாவை மேலும் எதிர்மறையில் சீண்டிவிடக் கூடாது என்று தோன்றியது. பல்வேறான சிந்தனையில் மூழ்கி இருந்தான். அவனுடைய அம்மாதான் அவனை தூண்டிவிட்டாள். யோசிக்காம போய் பார்த்துட்டு வாப்பா. அவளோட அப்பா எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்கட்டும். அந்த பொண்ணுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும்ல. சரிமா, இப்ப போனா உஷாவோட அப்பாவும் இருப்பாரு. அவரும் இருக்கிற நேரத்துல போறதுதான் மரியாதை. அவர் இல்லாத நேரமா பார்த்து போனா தப்பா ரியாக்ட் பண்ணிடுவாரு. அது சரியா வராது. நான் இப்பவே போறேன். தாமரை செல்வன் உடை மாற்றி உடனே கிளம்பி விட்டான். அத்தியாயம் 13. 5 நாட்களுக்கு முன்பு சென்றிருந்த உஷாவின் வீட்டுக்கு தாமரை செல்வன் 2வது முறையாக போய் முன் வராந்தாவில் காலணிகளை விட்டான். கதவருகில் நின்று திறந்திருந்த கதவில் விரலால் தட்டி ஓசை எழுப்பினான். யாரு என்று கேட்டவாறே கிருஷ்ணசாமி எழுந்து வந்தார். தாமரை செல்வனை பார்த்ததும் அவரின் நெற்றி சுருங்கியது. அவரை பார்த்ததும் தாமரை செல்வன் பணிவுடன் வணங்கினான். கிருஷ்ணசாமி அவனை வீட்டுக்குள் அழைக்கவில்லை. என்ன வேணும் என்று வெறுப்புடன் கேட்டார். உஷா 4-5 நாளா ஆபீஸுக்கு வரலையே, உடம்புக்கு எதுவும் சரியில்லையோன்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். தனக்கு பரிச்சயம் இல்லாத குரலாக இருக்கிறது என்ற நினைப்புடன் கிருஷ்ணசாமியின் மனைவி சமையல் அறையில் இருந்து வேகமாக வந்தாள். கிருஷ்ணசாமி தாமரை செல்வனை மனைவிக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை. உஷா இல்ல என்றார் வெறுமனே அவர். யார் இது? உஷாவின் அம்மா கேட்டார் கணவனை பார்த்து. அப்புறம் சொல்றேன் என்ற கிருஷ்ணசாமி தாமரை செல்வனை பார்த்து கூறினார். சாரி தம்பி, உஷாவை பாக்குறதுக்காக நீங்க வந்திருக்க வேண்டாம். நீ ரொம்ப பிளான் பண்ணி புத்திசாலித்தனமா பிளே பண்ண பாக்குற. அவ ஆபீஸுக்கு வராத விஷயத்துல கூட உனக்கு சாதகமா ஒரு துஷ்பிரயோகத்தை ரொம்ப தைரியமா செயல்படுத்தி பாக்குற. இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல. நீங்க தப்பான கோணத்திலேயே எதையும் பார்க்காதீங்க. உண்மையிலேயே உஷாவுக்கு உடம்பு சரியில்லையோங்கிற எண்ணத்துலதான் நான் வந்தேன். உஷா என் கூட வேலை பார்க்கிற பொண்ணுங்கிறது பொய் ஆயிடாதுல்ல. அவ கூட வேலை பார்க்கிற வேற யாருமே பார்க்க வரலையே, உனக்கு மட்டும் என்ன? அதுக்கு கூட நான் தானா பொறுப்பு? யாரும் வரலங்கிறதுக்காக நானும் வரக்கூடாதா சார்? புரியல சார் உங்க நியாயம். புரியாத மாதிரி நடிக்கிறதுல உனக்கு ஒரு பைசா லாபம் கிடைக்காது, பாத்துக்கோ. லாப நஷ்டம் பாக்குறது உங்களுக்கு பழக்கமா இருக்கலாம், எனக்கு இல்ல. கிருஷ்ணசாமியின் முகம் இதை கேட்டதும் சிவந்தது. நீ ஒரு மாதிரியான மன வன்முறைக்கு தயாராகிற தாமரை செல்வன். அது உண்மையா இருந்தா அதுக்கு பொறுப்பாளி நீங்க தான் சார். எங்க குடும்ப நிம்மதியை நாசம் பண்றதுன்னு முடிவு கட்டிட்ட போல இருக்கு. இதோ பாரு, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் எங்க வீட்டுப்படி ஏறாத. அப்படி ஏறின உன்னோட பேங்க் படி ஏறிடுவேனா? உன்னோட பேங்க் பிரான்ச் மேனேஜரை பார்த்து உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஜாக்கிரதை. பர்சனல் மேட்டரை ஆபீஸ் விஷயமா ஆக்காதீங்க சார். உனக்கு எனக்கும் என்ன பர்சனல் மேட்ரு? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிருஷ்ணசாமி கோபத்தில் இறைந்தார். தாமரை செல்வன் ஒரு நிமிஷம் பல்லை கடித்தபடி அவரை பார்த்தான். பின் காலணிகளை மாட்டிக்கொண்டு வேகமாக வெளியேறி போனான். அத்தியாயம் 14. கோவிலில் இருந்து வீடு திரும்பிய உஷாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. தாமரை செல்வன் அவளை பார்க்க வந்த விஷயம் தேவையற்றதாக தெரிந்தது. வீட்டில் அவளுடைய நிலைமை அனாவசிய சிக்கலுக்குள்ளாகி இருந்தது. உஷாவின் அம்மா கத்தினாள். இப்ப என்ன குடிமொழிக்கு போச்சுன்னு உன்னை பாக்குறதுக்கு அப்படி ஓடி வந்தா? எல்லாம் நீ கொடுத்திருக்கிற தைரியம் தான், வேற என்ன? குடும்ப கௌரவமே போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா நேரா வந்து உன்னை இழுத்துட்டே போயிடுவான் போல இருக்கு. அப்படிப்பட்ட முரடானா இருக்காம. எவ்வளவு திமிரா பேசுனா? போய் சொல்லி வை அவங்கிட்ட. இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கு வந்து நின்னா என் தம்பி கிட்ட சொல்லி அவனை காலை ஒடிக்க சொல்லிடுவேன். ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. உஷா அன்று பூராவும் வாயை திறக்கவே இல்லை. ஆபீஸ் போனதும் சாயந்தரம் வெகு சீக்கிரமே தாமரை செல்வனும் அவளும் நடேசன் பார்க்கில் சந்தித்தார்கள். பேச்சின் ஆரம்பத்திலேயே உஷா சொல்லிவிட்டாள், நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது தாமரை. வீட்டுல என்னோட நிலைமைய அது பயங்கரமா பாதிச்சிடுச்சு. தப்பு உன் மேலதான் உஷா. ஒரே ஒரு போன் எனக்கு பண்ணி சொல்லி இருக்கலாமே. நீ திடீர்னு ஆபீஸுக்கு வரல, என்ன விவரம்னு தெரியல. ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. என்னென்ன பயங்கர கற்பனை எல்லாமோ வந்தது.
வீட்டுல புலம்பிக்கிட்டே கிடந்தேன் அம்மா கிட்ட. அம்மா தான் போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதால தான் கிளம்பி வந்தேன். இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். கடைசியில நான் வந்தது தப்பா போச்சு என்று வருத்தப்பட்டான் அவன். என்னால என் வீட்டுல இருக்க முடியல தாமரை. யாரையும் ஃபேஸ் பண்ண கூட முடியல. ஒரே டென்ஷன். ஏதோ நான் இம்மீடியட்டா வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு தயாராயிட்ட மாதிரியான பார்வை எல்லோருக்குமே. என் தம்பி கூட பேசுறதில்ல சரியா என்கிட்ட. அவ்வளவு மோசமா இருக்கு என்னோட நிலைமை எங்க வீட்டுல. காய தப்பா நகர்த்தி சிக்கல் ஆக்கிட்டீங்க. என்ன சிக்கலாக்கிட்டேன்? உன்னால என்ன கல்யாணம் செஞ்சிக்க முடியாதுன்னு சொல்றியா? தாமரை செல்வன் எரிச்சலுடன் கேட்டான். உடனே இப்படி கேட்டுடுங்க. பதிலுக்கு உஷாவும் எரிச்சலை காட்ட இருவரும் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள். பின் உஷா சொன்னாள், உங்க அம்மா போய் பாருன்னு சொன்னதும் உங்களால எங்க வீட்டுக்கு வர முடிஞ்சதே, அதே மாதிரி எங்க அம்மாவும் சொல்ற ஏதோ ஒண்ணுக்கு நானும் ஒரே அடியா மரக்கட்ட மாதிரி இருந்துட முடியாது. தாமரை, ஏதாவது ஒரு வகையில நானும் ரியாக்ட் பண்ணி பார்க்கணும்ல. பண்ணித்தானே ஆகணும். நான் அவங்க சொல்ல மீறி உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதால கடுகளவு கூட அவங்க கிட்ட எனக்கு எமோஷனல் கமிட்மெண்ட் எதுவும் இருக்கவே கூடாதுன்னு நினைக்காதீங்க. இனிமே இந்த ஜென்மத்துல உங்க அப்பா அம்மா முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன். உஷா, அது மட்டும் உறுதி. தாமரை செல்வன் கோபத்துடன் சொன்னான். இதெல்லாம் தேவையில்லாத உறுதி தாமரை. வீணா வீட்டுக்கு வருவானே, வினைய வாங்குவானே. நீ என்ன ஆனேன்னு தெரிய வேண்டாமா எனக்கு? எனக்கு என்ன ஆயிட போகுது? இது என்ன சினிமாவா? உடனே எவனையாவது அவசர அவசரமா இழுத்துட்டு வந்து என்னையும் அவனையும் மனவரையில உட்கார வைக்கிறதுக்கு? வாழ்க்கை தாமரை, வாழ்க்கை. அவசரப்பட்டு காய நகர்த்திடக்கூடாது. நகர்த்தினா இந்த அவமரியாதை தான், டென்ஷன் தான் மிஞ்சும். நான் எவ்வளவு நிசப்தமா இறுக்கமா விஷயத்த டீல் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? என் அப்பா எனக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்க இருந்ததை மறுத்துட்டு நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன். திடீர்னு ஒரு விசிட் பண்ணி அவங்கள ரொம்ப மோசமா ரியாக்ட் பண்ண வச்சுட்டீங்க. பாருங்க, எங்க அப்பா தீவிரமா எனக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ஆரம்பிச்சு எவ்வளவு சீக்கிரமா என்னோட கல்யாணத்தை நடத்தணுமோ அவ்வளவு சீக்கிரமா நடத்துறதுக்கு பாப்பார். வீட்டுல இனிமே ஒரே சண்டை தான் டெய்லி. போங்க, ஏன் சண்டை போட்டுட்டு அவங்க கூட இருக்கணும்? நீ தூக்கி எரிஞ்சிட்டு வந்துரு, நாம பண்ணிப்போம் உடனே கல்யாணம். என்னால தூக்கி எல்லாம் எரிய முடியாது தாமரை. கொஞ்சம் கொஞ்சமா தான் பூ உதிர்ற மாதிரி உதிர முடியும். எனக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா? உங்க மேலேயே திடீர்னு ஒரே நாள்லயே எனக்கு காதல் ஏற்பட்டது. ஒரு பூ மலர்ற மாதிரி தானே எனக்குள்ளேயும் காதல் மலர்ந்தது. சிறிது நேரம் தாமரை செல்வன் உஷாவை மிகவும் இறுக்கமாக பார்த்து கொண்டிருந்து விட்டு பின் சொன்னான். நீ சொல்றது சரிதான் உஷா. பூ மாதிரி உதிர்வேன்னு சொல்றது ஒரு வகையில கரெக்டு தான். ஆனா பூ வாடி போகும்போதுதான் உதிரும், அதை மறந்துடாத. உஷா இனிய அதிர்வுடன் தாமரை செல்வனை ஏறிட்டு பார்த்தாள். அவன் அவளை பார்க்க விரும்பாமல் எங்கேயோ பார்த்தான். உஷா மெல்லிய குரலில் சொன்னாள், இந்த பூ வாடாத பூ தாமரை, ஒரு நாளும் வாடவே வாடாது. போதுமா? போதாது. இந்த பூ எனக்கு இந்த நிமிஷமே வேணும். உஷா யோசித்தாள். பின்பு சொன்னாள், இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் எனக்கு அவகாசம் தாங்க தாமரை. அதாவது மன அவகாசம். என் மனசு நீங்க கேட்ட அந்த நிமிஷத்துக்கு தயாராகணும்ல, அதுக்காக அவகாசம் தாங்க. இந்த பூ எனக்குத்தானே சொந்தம். தாமரை செல்வன் குரல் நெகிழ கேட்டான். அதை தீர்மானிக்கிறது பூ இல்ல. சரி வாங்க போலாம். ரொம்ப லேட்டா போனா அதுக்கு வேற அர்ச்சனை கிடைக்க போகுது எங்க வீட்டுல. உஷாவும் தாமரை செல்வனும் வீட்டுக்கு போக எழுந்து கொண்டார்கள். அத்தியாயம் 15. வீடு திரும்பிய போது தாமரை செல்வன் மிக உற்சாகமாக இருந்தான். என்னப்பா, அந்த பொண்ணு உஷா இன்னைக்கு ஆபீஸுக்கு வந்தாளா இல்லையா? அவனின் அம்மா கேட்டாள். வந்திருந்தாம்மா. ஏன் போன வாரம் பூராவும் வரலையா? வீட்டுல சும்மா ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்காமா. திடீர்னு ஆபீஸ் போகாம வீட்டுல இருக்கிறது ஸ்டண்டா? ஒழுங்கா லீவு போடாம ஆபீஸ் போற பொண்ணு திடீர்னு ஒரு காரணமும் இல்லாம வீட்டுல உட்கார்ந்துட்டா அவளோட அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். அதுவும் நான் வேற அவங்க வீட்டுக்கு போய் வந்து கலாட்டெல்லாம் ஆகியிருக்கிற இந்த சமயத்துல என்ன சொல்றா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால தான் இருக்காளா? அதுல எதுவும் எந்த மாற்றமும் கிடையாதுமா. ஆனா ஒரே அடியா வீட்டை முறைச்சுக்கிட்டு பெரிய சண்டை சச்சரவெல்லாம் பண்ணிக்கிட்டு வர ஐடியா இல்ல உஷாவுக்கு. ஆனாலும் ஒரு நாள் அப்பா அம்மாவுக்கு குட் பை சொல்லிட்டு வந்துருவா. அதுல இனிமே எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கு நாம கொஞ்சம் அவகாசம் கொடுத்துதான் ஆகணும் அவளுக்கு. 2-3 மாசத்துல வந்துட்டா தேவலப்பா. அதுக்குள்ள வந்துடுவாமா. ஜோசர் கிட்ட சொல்லி 2-3 நல்ல தேதிகள் பார்த்து வச்சிருங்க.
வசதியான தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலாம். சீக்கிரமா முடிஞ்சிட்டா தேவல. என் உடம்ப நினைச்சா பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. அடிக்கடி கண்ணை இருட்டிக்கிட்டு தலைய சுத்துற மாதிரி இருக்குப்பா. அப்படியா? வாங்கம்மா, டாக்டர் கிட்ட போய் காட்டிட்டு வந்துடலாம். நீங்களும் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து 10 நாளுக்கு மேல இருக்குமே. இப்ப இருப்பாரா டாக்டர் இந்த நேரத்துல? இருப்பார் இருப்பார். வாமா, இரு, வேற சேலைய மாத்திக்கிட்டு வரேன். தாமரை செல்வனின் அம்மா சேலை மாற்றிக்கொள்வதற்காக அறைக்குள் போனாள். அவனும் பாத்ரூம் போய் முகத்தை கழுவி துடைத்துக் கொண்டு கண்ணாடியின் முன் நின்று தலையை வாரி தயாரானான். அம்மா வரட்டும் என்ற நிலையில் வாசலில் போய் நின்றான். எதிர்வீட்டு வாசலில் சில இளம் பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். தாமரை செல்வன் செருக்குடன் அப்பெண்களில் யாரையும் பார்க்காமல் வேறெங்கோ பார்த்தான். 15 நிமிடங்கள் ஆகிவிட்டன. அம்மா இன்னும் வராததை கண்டு தாமரை செல்வன் வாசலில் வந்து அம்மா என்று குரல் கொடுத்தான். எதிர்வீட்டு வாசலில் நின்ற பெண்கள் தங்களுடைய கவனத்தை கவர்வதற்காகத்தான் அவன் பெரியதாக அம்மா என்று குரல் கொடுப்பதாக நினைத்து தங்களுக்குள் புன்னகை செய்து கொண்டார்கள். தாமரை செல்வன் அவனையும் மறந்து சில கணங்கள் அந்த பெண்களை கவனித்துவிட்டு வாட்சை பார்த்தான். என்ன, சேலை மாத்த போன அம்மா இன்னும் வரக்கானோ? தாமரை செல்வன் மறுபடியும் வாசலில் நின்று அம்மா என்று மேலும் பெரிய குரலில் கூப்பிட்டான். ஆனால் பதில் இல்லை. அம்மா கொஞ்சம் உள்ளே நகர்ந்து வந்து கூப்பிட்டான். அப்போதும் பதில் இல்லை. அச்சம். தாமரை செல்வன் ரத்த ஓட்டம் பூராவிலும் குபீரென பாய்ந்தது பயம். வேகமாக அறைக்குள் சென்று பார்த்தான். அவனுடைய அம்மா அமிர்தவல்லி சேலையை கூட மாற்றாமல் கீழே விழுந்து கிடந்தாள். அவளின் உடம்பு இயல்புக்கு மாறாக ஒரு உடைந்த கிளை போல புரண்டிருந்தது. ஐயோ அம்மா என்று அலறிய தாமரை செல்வன் பதறி குனிந்து பார்த்தான். திறந்திருந்த அம்மாவின் கண்களில் உயிர் இருந்தது. தாமரை செல்வன் ஆட்டோ கொண்டு வர எழுந்து தெருவுக்கு ஓடினான். அத்தியாயம் 16. வங்கியின் வேலை நேரம் தொடங்கி 30 நிமிடங்கள் ஆகியும் தாமரை செல்வன் வராதது உஷாவிற்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அன்று பூராவும் அவன் வராவிட்டால் சாயந்திரம் சீக்கிரமே கிளம்பி அவனை வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டும் என்றும் நினைத்தாள். அவனுடைய அம்மாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் போயிருக்கலாம் என தோன்றியது அவளுக்கு. 11 மணி அளவில் உஷா அவளுடைய வேலையில் ஆழ்ந்து கொண்டிருந்த போது தாமரை செல்வனிடமிருந்து அவளுக்கு போன் வந்தது. ஹலோ, உஷா பேசுறேன். உஷா, நடக்க கூடாதது நடந்துருச்சுமா. எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்கோம். அவங்களுக்கு பெராலிசிஸ் அட்டாக் ஆகியிருக்கு. தாமரை செல்வன் படபடப்புடன் பேசினான். அவனுடைய குரலில் அழுகையின் விம்மலை உணர முடிந்தது. சிறிதும் எதிர்பாராத செய்தி கேட்ட உஷா அப்படியே ஸ்தம்பித்து போனாள். பேசக்கூட அவளுக்கு நாக்கு எழவில்லை. வேறொரு பிசகாத கணிதங்களில் வாழ்வின் சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பது கண்கூடாக தெரிந்தது. தாமரை செல்வன் தொடர்ந்து பேசினான். அம்மாவை இன்டென்சிவ் கேர் யூனிட்ல தான் வச்சிருக்காங்க. 72 மணி நேரம் தாண்டணும்னு டாக்டர்கள் சொல்லி இருக்காங்க. அம்மாவை எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்க தாமரை? மயிலாப்பூர் மஞ்சுளா மருத்துவமனையில. உங்க 2 தங்கச்சிகளுக்கும் நியூஸ் போயிடுச்சா? இப்பதான் போன்ல மெசேஜ் கொடுத்தேன். இப்ப வேற யாரு ஹாஸ்பிட்டல் உங்க கூட இருக்காங்க? வண்ணாரப்பேட்டை சித்தி வந்திருக்காங்க. நான் 3 மணிக்கு கிளம்பி வரேன் தாமரை. காலையில் எதுவும் சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். வேலைக்கு சாப்பிட்டு உங்க உடம்பையும் கவனிச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல இருங்க. நான் கரெக்டா 3 மணிக்கு ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். 3 மணிக்கு கண்டிப்பா வந்துரு உஷா. நான் ரொம்பவும் அப்செட் ஆயிருக்கேன். இல்ல, கரெக்டா நான் வந்துடுறேன், கவலைப்படாம இருங்க. உஷா ரிசீவரை வைத்தாள். அதற்குள் வங்கியில் ஆங்காங்கு செய்தி பரவி விட்டிருந்தது. தன்னுடைய இடத்தில் வந்து அமர்ந்த உஷாவின் மனம் இன்னும் ஸ்தம்பித்தே போயிருந்தது. இந்த சம்பவம் திடீரென்று ஏன் நிகழ வேண்டும் என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்தது. தாமரை செல்வனின் அம்மா இறந்து போய்விட நேரிடுமோ? அந்த மரணம் நிகழ்ந்தால் என்ன நடக்கும்? அந்த நிலையில் உஷாவால் சிந்தித்தே பார்க்க முடியவில்லை. தாமரை செல்வனின் அம்மாவுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருப்பது நல்லதற்கா கெட்டதற்கா? தன் அறிவுக்கு புலப்படாத பொருள் ஒன்று மறைந்திருப்பது போல் இருந்தது உஷாவிற்கு. வங்கியில் அவளுக்கு வேலையே ஓடவில்லை. மனசில் குழப்ப அலைகள் புரண்டு கொண்டே இருந்தன. தாமரை செல்வனின் அம்மாவை சந்தித்திருந்த சம்பவங்களை அவள் நினைத்து பார்த்தாள். இப்போதைய சம்பவங்கள் அந்த பெண்மணியின் உடம்பில் பக்கவாதம் என்ற தாக்குதலை சுற்றி ஒடுங்கி சுழல தொடங்கி இருப்பது தெரிந்தது. பெருமூச்சுடன் உஷா வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். பகுதி 3 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 17.
மஞ்சுளா மருத்துவமனையில் தாமரை செல்வனை பார்த்த உஷா அதிர்ந்து விட்டாள். 10 நாட்கள் சாப்பிடாதவன் போல இருந்தான் அவன். அம்மா எப்படி இருக்காங்க தாமரை? இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல உஷா. மத்தியான சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லையா? இப்பதான் டிஃபன் சாப்பிட்டேன். உங்க சித்தி எங்க இருக்காங்க? உள்ள. அம்மாவை நினைச்சா பயமா இருக்கு உஷா எனக்கு. திடீர்னு அவங்க உடம்புக்கு இந்த நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஆகுமோ தெரியல. தாமரை செல்வனுக்கு கண்களில் கண்ணீர் தழும்பியது. நீங்களே இப்படி தைரியம் இல்லாம இருந்தா எப்படி தாமரை? தைரியமா இருங்க. உங்க தங்கைகள் உடனே வரப்போறாங்களா இல்லையா? 2 பேருமே நாளைக்கு வந்துருவாங்க. நீ கொஞ்சம் டெய்லி ஈவினிங் வந்துட்டு போ உஷா. அப்பதான் நான் கொஞ்சமாவது தைரியமா இருப்பேன். நோ ப்ராப்ளம். நான் டெய்லி 1/2 மணி நேரம் வந்து இருந்துட்டு போறேனே. 2-3 மாசத்துல நம்ம கல்யாணத்தை வச்சுக்கணும்னு நேத்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. அதுக்குள்ள அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. அம்மாவை எப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணினீங்க? தாமரை செல்வன் நேற்று நடந்தவற்றை விவரித்து சொன்னான். அப்போது வங்கியில் பணியாற்றுகிற நண்பர்களும் வந்து விடவே உஷா விடைபெற்று கொண்டாள். நான் நாளைக்கு சாயந்தரம் வரேன் தாமரை. நீங்க நாளைக்கு காலையில ஒரு தடவை போன் பண்ணி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. முடிஞ்சா காலையில பேங்குக்கு போறதுக்கு முந்தி ஒரு தடவை வந்து நான் பாக்குறேன். உங்களுக்கு எதுவும் வேணும்னா சொல்லுங்க. நாளைக்கு வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். ஒன்னும் வேண்டாம் உஷா. எதுவும் வேணும்னா நாளைக்கு சொல்றனே. சரி, நான் வரட்டுமா தாமரை? தைரியமா இருங்க. உஷா, முடிஞ்சா காலையில வாமா. முடியலன்னா வேண்டாம். இல்ல பார்க்கலாம். காலையில உங்க தங்கைகள் வந்துடுவாங்க இல்லையா? ஆமா, வந்துருவாங்க. ஓகே, see you. அத்தியாயம் 18. ஏன் லேட்டா வர்ற? வீட்டில் நுழைந்த போதே உஷாவின் அம்மா அதட்டினாள். மயிலப்பூர் வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கு? தாமரை செல்வனோட அம்மாவுக்கு பெராலிசிஸ் அட்டாக் வந்து மஞ்சுளா மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு போயிருந்தேன். உஷாவின் அம்மா இதை எதிர்பார்க்காததால் சிறிது திடுக்கிட்டு விட்டாள். ஆகையால் தொடர்ந்து என்ன கேட்பதென்று தெரியாமல் மௌனமாக இருந்தாள். உஷாவும் மௌனமாகவே பாத்ரூம் போய் முகம் கழுவி விட்டு வந்தாள். அகிலாவும் மௌனமாகவே மகளுக்கு காஃபியை கலந்து கொண்டு வந்து கொடுத்தாள். ஏனோ அகிலாவுக்கு உஷாவின் முகத்தை பார்க்க கூச்சமாக இருந்தது. காஃபியை கொடுத்துவிட்டு கேட்டாள், எப்படி இருக்காங்க அந்த அம்மா? இன்டென்சிவ் கேர் யூனிட்ல தான் வச்சிருக்காங்க. இன்னும் 2 நாள் தாண்டனும் போல இருக்கு. இப்ப எதுவும் டாக்டர்ஸ் நிச்சயமா சொல்லலையா? நேரம் சரியில்லை அந்த பையனுக்கு. வேற என்ன சொல்றது? உஷா பெருமூச்சு விட்டாள். அவளின் அம்மா தொடர்ந்து சொன்னாள், ரொம்ப கெட்ட சகுனம் இது அந்த பையனுக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இதனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. வீட்டு மொட்டை மாடிக்கு போய் உஷா அம்மா சொன்ன இந்த வார்த்தைகளையே நினைத்து கொண்டிருந்தாள். உண்மையில் இது கெட்ட சகுனம் தானா? கெட்ட சகுனம் என்றால் எந்த விதத்தில்? உஷாவால் எந்த முறையிலும் யோசிக்க முடியவில்லை. தாமரை செல்வனுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்க வேண்டாம் என்று அவளின் மனம் திரும்ப திரும்ப நினைத்தது. அவனுடைய அம்மா இந்த ஆபத்தில் இறந்து போய்விட்டால் தாமரை செல்வன் வாழ்க்கையில் வேறு விதமான நிம்மதி குறைவு ஏற்படாது. அந்த அம்மா உயிர் பிழைத்து, ஆனால் பல மாதங்களுக்கு சகஜமான உடல்நிலையில் வாழ முடியாமல் முடங்கி போய்விட்டால் அமைதி குறைவில் இருந்து தப்பிக்க தாமரை செல்வனுக்கு வழி கிடையாது. அவனின் வாழ்க்கையில் இயல்பான இயக்கம் கூட முடங்கிவிடும். உஷா யோசித்துக் கொண்டே இருந்தாள். தனது பெற்றோர்களை தாண்டி தாமரை செல்வனை மணந்து கொள்ளப் போகிற தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையின் அன்றாட சகஜ வாழ்க்கையையும் முடக்கம் பாதிக்குமா என்ற கேள்வி அவளுள் எழுந்தது. அந்த கேள்வி உஷாவை சிறிது தீவிர யோசனையில் ஆழ்த்தியது. யோசனையின் முடிவில் கவலையும் வந்தது அவளுக்கு. அம்மா சொல்கிற மாதிரி இது ஒரு கெட்ட சகுனம் தானா? ஆனால் எந்த விதத்தில் கெட்ட சகுனம் என்று தெளிவாக தெரியாமல் உஷா இரவு போராவும் அநேகமாக தூங்காமலேயே படுக்கையில் புரண்டிருந்தாள். காலையில் வங்கிக்கு போவதற்கு முன் ஆட்டோ பிடித்து மருத்துவமனைக்கு போனாள். தாமரை செல்வனின் 2 தங்கைகளும் வந்திருந்தார்கள். தாமரை செல்வன் தங்கைகளை உஷாவிற்கு அறிமுகம் செய்து வைத்தான். அந்த பெண்கள் கவலையுடன் சிறு புன்னகை காட்டினார்கள். தாமரை செல்வனும் உஷாவும் நகர்ந்து முன் வராந்தாவிற்கு வந்தார்கள். அம்மா எப்படி இருக்காங்க தாமரை? உஷா மெல்லிய குரலில் கேட்டாள். இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல உஷா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நேத்துக்கு எங்க அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. என்ன சொன்னாங்க அவங்க? ஒன்னும் சொல்லல. திடீர்னு வாழ்க்கை இப்படி பிரச்சனைக்கு உரியதா ஆயிடுச்சே உஷா. அம்மா உடம்பு என்னைக்கு குணமாகி என்னைக்கு நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியல.
முதல்ல அம்மா உடம்பு சரியாகட்டும் தாமரை. இல்ல உஷா, எங்கேயே ஒரு கோணல் ஏற்பட்டுட்ட மாதிரி தெரியுது. ஏதோ உடம்பு சரியில்லைங்கிற மாதிரியே இல்லையே அம்மா. அவங்க சீரியஸ் ப்ராப்ளம், பொழைப்பாங்களான்னு தெரியலையே. பொழைச்சி எந்திரிச்சாலும் பக்கவாதத்தோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. டிஸ்சார்ஜ் ஆகி போனாலும் கூட அம்மாவை எப்படி, யாரோட துணையோட கவனிப்பேனா? ஒண்ணுமே புரியல உஷா எனக்கு. உங்க தங்கைகள் கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்களா என்று கேட்டாள் உஷா. அவங்களுக்கு குடும்பம்னு ஏற்பட்ட பிறகு அப்படியெல்லாம் ஒரேடியா தங்கிட முடியுமா? என்னதான் பண்ண போறேனோ தெரியல. உஷா மௌனமாக இருந்தாள். நீதான் உஷா எனக்கு துணையாக இருக்கணும். 2 நாளா தூக்கமே கிடையாது எனக்கு. அம்மா உடல்நிலையில அபிவிருத்தி தெரிஞ்சா உடனே நாம பிளான் பண்ணி ஒரு தேதி பார்த்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர். அப்பதான் எனக்கு தைரியமே வரும். முதல்ல அம்மா உடம்பு கொஞ்சம் பெட்டர் ஆயிடட்டுமே, அப்புறம் யோசிப்போம். பிளீஸ், சீக்கிரம் நீ நம்ம கல்யாணத்துக்கு தயாராயிடு உஷா. என்னென்ன ரகசிய ஏற்பாடுகள் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிரு. அப்போது தாமரை செல்வனின் தங்கை அவனை தேடி வேகமாக வந்தாள். அண்ணா அண்ணா, உன்னை பெரிய டாக்டர் கூப்பிடுறார். இரு உஷா, இதோ வந்துடுறேன். உஷா வராந்தாவில் தனியாக நின்றாள். 10 நிமிடங்களில் திரும்பி வந்த தாமரை செல்வனின் முகம் மலர்ந்திருந்தது. உஷா, அம்மாவோட கண்டிஷன் கொஞ்சம் பெட்டரா. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு டாக்டர் சொன்னார். இனிமே உயிருக்கு ஆபத்து இல்ல. ஐயோ, தப்பிச்சேனா? தாமரை செல்வன் சந்தோஷத்துடன் சொன்னான். அவனுடைய நெஞ்சில் கவிந்திருந்த இறுக்கம் விலகி இருந்தது. இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருந்து வெளியே கொண்டு வந்துருவாங்களா? உஷா கேட்டாள். அது தெரியல. இம்ப்ரூவ்மெண்ட் வேகமா தெரிஞ்சா நாளைக்கு வார்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன் தாமரை. அம்மாவுக்கு பெராலிசிஸ் உடம்புல எந்த பாகத்தை பாதிச்சிருக்கு? வலது பக்கம். வலது கையும் வலது காலும் விழுந்துருச்சு. பொழைச்சிட்டாங்களே, அத நினைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்க வேண்டியதுதான். நம்ம கையில என்ன இருக்கு? இதை சொல்லிவிட்டு உஷா ஒரு நிமிடம் மௌனமாக யோசித்தாள். இந்த வார்த்தைகளை தான் உண்மையான சந்தோஷத்தில் சொல்லவில்லை என்பது அவளுக்கே தெரிந்தது. அந்த உண்மையை தாமரை செல்வனும் தெரிந்து கொள்ள கூடாது என்ற நினைப்பில் அவசர அவசரமாக அவனிடம் விடைபெற்று கொண்டாள். ஈவினிங் கண்டிப்பா வா உஷா. கண்டிப்பா வரேன். ஆட்டோவில் வங்கி நோக்கி விரைந்து கொண்டிருந்த உஷாவின் மனசு வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தது. தாமரை செல்வனின் அம்மாவின் உயிருக்கு ஏற்பட்டிருந்த ஆபத்தான நிலைமை சற்று நீங்கி இருக்கிறது என்ற செய்தியை தான் ஏன் ஒரு அந்நிய நிலையில் வாங்கிக் கொண்டோம் என்ற கேள்வியும், அந்த செய்தியில் தனக்கு ஏன் உண்மையான சந்தோஷம் ஏற்படவில்லை என்ற கேள்வியும் மாறி மாறி அவளின் மன இயக்கத்தில் உருண்டு கொண்டிருந்தன. அத்தியாயம் 19. உஷாவின் மனநிலையில் தெளிவற்ற காட்சிகள் தோன்றி தோன்றி அழிந்து கொண்டிருந்தன. அவளில் வினோதமான நிசப்தம் குடிகொண்டிருந்தது. எப்போதுமே அவளின் எண்ணம் எங்கோ புதைந்திருந்தது. முழங்கால்களில் முகத்தை புதைத்தபடி அமர்ந்திருந்தாள். மொட்டை மாடி சுவரில் சாய்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். தாமரை செல்வன் விஷயத்தில் அவளுள் சிலிர்த்திருந்த சிலிர்ப்பு எங்கோ காணாமல் போய்விட்டிருந்தது. என்ன யோசிக்கிறோம் என்பது தெரியாமலேயே உஷாவின் பிரஜை யோசனையிலேயே மூழ்கி போயிருந்தது. தொடர்ந்து சில நாட்களில் மருத்துவமனைக்கு போய் தாமரை செல்வனின் அம்மாவின் உடல்நிலையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற முன்னேற்றத்தை பார்க்கிற விருப்பம் கூட அவளுக்கு வரவில்லை. எந்திர நிலையில் போனாள். எந்திர நிலையில் தாமரை செல்வனுடன் பேசிக் கொண்டிருந்தாள். அம்மாவின் உடல்நிலையில் ஏற்பட்டு வருகிற முன்னேற்றத்தை பற்றி சந்தோஷமாக பேசுகிற தாமரை செல்வனின் வார்த்தைகள் எதுவும் உஷாவின் மனதில் பதிவாகவில்லை. அவள் ஏதோ ஒரு திக்பிரமையில் சஞ்சரிப்பதை கண்டுவிட்ட கிருஷ்ணசாமி உஷாவின் மௌனத்தில் குறுக்கிடவில்லை. மகளின் மிக நீண்ட மௌனத்தை மனைவியின் மூலம் தெரிய வந்த தாமரை செல்வனின் அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கும் பக்கவாத பிரச்சனையோடு தொடர்பு படுத்தி மனதிற்குள் கிருஷ்ணசாமி மகிழ்ச்சி அடைந்தார். உஷாவின் மௌனம் அவருக்கு சாதகமான அறிகுறியாக தென்பட்டதால் கிருஷ்ணசாமி அவளை இந்த கேள்வி கேட்பதையும் தவிர்த்து கொண்டு மகளை மிகவும் கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். தாமரை செல்வனை பற்றி உஷாவிடம் மறந்து போய் கூட எந்த கேள்வியையும் கேட்கக்கூடாது என்று மனைவியிடமும் மறக்காமல் சொல்லி வைத்திருந்தார். ஆனால் எல்லாமே ஊமை காட்சிகளாக சுழன்று கொண்டிருந்தன. ஒரு நாள் உஷா மருத்துவமனைக்கு போயிருந்த போது தாமரை செல்வனே அவளை பார்த்து கேட்டுவிட்டான். உஷா, ஏன் நீ கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, அப்படியெல்லாம் இல்லையே. நீ கலகலப்பாவே இல்ல, டல்லா இருக்க. ஆஸ்பத்திரியில எப்படி தாமரை நான் கலகலப்பாக இருக்க முடியும்? உங்க அம்மாவுக்கு வந்த பிரச்சனை என்ன? சாதாரணமானதா?
அம்மா தான் நல்லா குணமாயிட்டு வர்றாங்களே, அப்புறம் என்ன? நல்லா ஆகி என்ன பயன்? ஒரு கால் ஒரு கை உபயோகம் இல்லாம போயிடுச்சே. அதனால என்ன உஷா? அம்மாவுக்கு நானும் நீயும் தான் இருக்கமே, கையும் காலுமா. நாம எவ்வளவுதான் செஞ்சாலும் கால் கை உபயோகம் இல்லாம போனது போனது தானே. நீயும் எங்க வீட்டுக்கு வந்துட்டா அந்த கஷ்டத்தை அம்மாவும் தாங்கிப்பாங்க, நானும் தாங்கிப்பேன். உஷா, அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்றப்ப நீயும் வந்துரு. அதுக்கு மேலையும் நீ லேட் பண்ணினா என்னாலையும் தாங்க முடியாது, அம்மாவாலையும் தாங்க முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அம்மாவை என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? அது தெரியல உஷா. அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடியே நீ நம்ம கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணிடுறது நல்லது. உன்னோட துணை எனக்கும் உன்னோட சேவை அம்மாவுக்கும் இம்மீடியட்டா தேவை. டிஸ்சார்ஜ் ஆன அப்புறம் நீ லீவ் போட்டுட்டு 2 மாசம் அம்மாவை பாத்துக்கிறது நல்லது. நீ ஆபீஸுக்கு வந்துட்டு அம்மாவையும் பாத்துக்கிறது முடியாத காரியம். நமக்கு துணையா அப்ப எங்க அத்தை, எங்க சித்தி, என்னோட 2 தங்கச்சிங்க வந்து வந்து இருந்துப்பாங்க. சமாளிச்சுக்கலாம். என்ன சொல்ற உஷா நீ? உஷா பதில் சொல்லாமல் யோசனையில் மூழ்கி இருந்தாள். யோசி யோசி, எவ்வளவு நாளைக்கு தான் நீ யோசிக்கிறேன்னு பாக்குறேனா? ஆனா ஒண்ணு உஷா, அம்மா டிஸ்சார்ஜ் ஆகிற தேதி சொல்லிட்டாங்கன்னா உன்னை யோசிக்கவே நான் விட மாட்டேன். நானே தாலி எடுத்து உன் கழுத்துல கட்டிடுவேன், பாத்துக்க. தாமரை செல்வன் எரிச்சலோடு சொன்னான். உஷா உள்ளுக்குள் சிறிது ஆடித்தான் போனாள். உஷா மனதிற்குள் அதிர்ந்தாலும் வெளிக்கு பொய்யான சிரிப்பை காட்டிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினாள். அத்தியாயம் 20. மறுநாள் மாலை உஷா மருத்துவமனைக்கு செல்லவில்லை. அவளுடைய மனநிலையில் ஒரு விலகல் ஏற்பட்டிருந்தது. தாமரை செல்வனுடன் மேற்கொள்கிற மன வாழ்க்கை அவனுடன் அமைத்துக் கொள்கிற காதல் வாழ்க்கையாக இல்லாமல் அவனுடைய அம்மாவிற்கு பணிவிடை செய்கிற செவிலி வாழ்க்கையாக மாறி போய்விடுமோ? பெற்றோரின் விருப்பத்தையும் மீறி செய்து கொள்கிற திருமணம் ஒரு பக்கவாத நோயாளியை இரவும் பகலும் கவனித்துக் கொள்கிற பணிவிடையாக நோக்கித்தானா? உஷாவின் ஒரு மனமும் உஷாவின் மற்றொரு மனமும் எதிரெதிராக நின்று கேள்விகள் எழுப்பி பதில்கள் கொடுத்து கொண்டிருந்தன. நன்றாக யோசித்துக்கொள் உஷா. கை கால் விளங்காத மாமியாரை அல்லும் பகலும் பார்த்து கொண்டும் பணிவிடை செய்து கொண்டும் இருக்கத்தான் உனக்கு நேரம் சரியாக இருக்கும். காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட இன்ப சிலிர்ப்பிக்கும் சுதந்திரத்திற்கும் உனக்கு சந்தர்ப்பமே இருக்காது. போயும் போயும் இதற்குத்தானா இந்த காதல் கல்யாணம் உனக்கு? அப்படியானால் தாமரை செல்வனுடன் எனக்கு ஏற்பட்ட காதல்? இளமையில் யார்தான் காதலிக்கவில்லை? காதலித்தவனைத்தான் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எத்தனையோ பெண்களுக்கு கல்யாணமே ஆகாமல் போய்விடும். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? தாமரை செல்வனின் அம்மாவின் உடல்நிலை உன் திருமண வாழ்வின் சந்தோஷத்திற்கு பாதகமாகத்தான் இருக்கும். வயதான காலத்தில் பக்கவாதத்திற்கு ஆளாகும் பெண்மணி நிச்சயமாக உனக்கு ஒரு பெரிய சுமைதான், ஒரு இரும்பு விலங்குதான். உன் எண்ணத்தை மாற்றிக்கொள். தாமரை செல்வனை நீ மணந்து கொள்ள வேண்டாம். 2 கண்களையும் திறந்து வைத்துக் கொண்டே கிணற்றில் விழாதே உஷா. உஷாவின் மற்றொரு மனம் அமைதியாக இருந்தது. தாமரை செல்வனை நீ கல்யாணம் செய்து கொள்வது கூட உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ செய்கிற துரோகம் தானே உஷா? என் மனம் ஒரேடியாக குழம்புகிறது. தாமரை செல்வனை மணந்தால் உன் வாழ்க்கையே குழம்பி போய்விடும் உஷா, ஜாக்கிரதை. நான் அவரை மணக்க மறுத்தால் அவருடைய வாழ்க்கை குழப்பமடைந்து விடுமே. அந்த கவலை இருந்தால் அவனுக்காக நீ தியாகம் செய் உன்னுடைய வாழ்க்கையை. தாமரை செல்வனையே கல்யாணம் பண்ணிக்கொள். காலத்துக்கும் அவனுடைய அம்மாவை பார்த்து கொண்டிரு போ. என் மனம் அதற்கும் பயப்படுகிறது. வேறு வழியில்லை உஷா. 2இல் ஒரு முடிவை நீ பெற்றுத்தான் தீர வேண்டும். அவனை மணந்தால் நீ தியாகி, மணக்காவிட்டால் உன் வீட்டிற்கு நீ துரோகி. நான் துரோகியோ தியாகியோ, இல்வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். அதுவும் புதுமண வாழ்க்கை பொங்கி பூரித்து போகக்கூடியதாக இருக்க வேண்டும். தாமரை செல்வனோடு உனக்கு ஏற்படுகிற புதுமண வாழ்க்கை எப்படி பொங்கி பூரிக்க தாக்கதாக இருக்கும் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? அவனின் அம்மா இப்பொழுதுதான் பக்கவாதத்தில் தாக்கப்பட்டு கிழிந்த நார் போல கிடக்கிறாள். அப்படியானால் நான் என்ன செய்யட்டும்? தாமரை செல்வனுக்கு குட் பை சொல்லிவிடு. ஐயோ, பயமாக இருக்கிறது. இது உன் வாழ்க்கை, ஊரார் வாழ்க்கை இல்லையே உஷா. தாமரை மிகவும் கஷ்டப்படுவாரே. அவனுக்கு கஷ்டம் இப்போதே ஆரம்பித்து விட்டது. அதற்கு நீயா பொறுப்பு? தாமரை செல்வனும் வேறொரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்வான் இல்லை? அப்படியானால் குட் பை சொல்லிவிட வேண்டியதுதானா? ஆமா உஷா, தயங்காமல் சொல்லிவிடு. உஷாவிற்கு வியர்த்து கொட்டியது.
அவளுடைய முடிவு அவளுக்கே வெட்கமாக இருந்தது, அசிங்கமாக இருந்தது. முடிவை எப்படி வெளியிடப் போகிறோம் என்று தயக்கமாகவும் இருந்தது. இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதே என்ற வேதனையாகவும் இருந்தது. துக்கத்தில் உஷாவின் கண்கள் கலங்கிவிட்டன. தானே தாமரை செல்வனை இழப்பதற்கு தயாராகிவிட்ட அவமானத்தில் அவளுக்கு அழுகையே வந்தது. தாமரை செல்வனின் அம்மா இறந்து போயிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்று தோன்றியது அவளுக்கு. தனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைத்தாள் அவள். தன்னுடைய மன திருப்பம் தனது பெற்றோர்களுக்கு மறைமுகமாக வெற்றியாக இருக்கும் என்று நினைத்த போது உஷாவால் தாங்கவே முடியவில்லை. மொத்த வாழ்க்கையிலும் தான் தோற்று போய்விட்ட கலக்கம் வந்தது. அந்த கலக்கத்தில் பேசாமல் தாமரை செல்வனையே கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்ற நேர் எதிரான சிந்தனையும் அவளுக்கு மனதில் தோன்றியது. அவனை கல்யாணம் செய்து தாளத்துக்கும் பக்கவாதம் வந்த அவனுடைய அம்மாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்போமே, என்ன இப்போது திருமண வாழ்க்கை பொங்கி பூரிக்க வேண்டும் என்பது சட்டம் எதுவும் இல்லையே. காதலுக்காக கஷ்டம்தான் படுவோமே, வாழ்க்கையே அவனுக்காக தியாகம் செய்வோமே. உஷா தாமரை செல்வனை நினைத்தாள். அவன் வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம். வயதான காலத்தில் பக்கவாதத்துக்கும் ஆளாகி படுத்த படுக்கையாக கிடக்கப் போகிற என் அம்மாவுக்கு காலத்துக்கும் நீதான் பணிவிடை செய்து சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும். உஷா, இது என் கடமை. நான் என் அம்மாவை பார்த்துக் கொள்கிறேன். என்னை கல்யாணம் செய்து கொண்டு பாவம் நீயும் கஷ்டப்பட வேண்டாம். எனக்காக உன் சந்தோஷங்களை தியாகம் செய்ய வேண்டாம். என்னை மறந்துவிடு என்கிற வாணியில் அவன் சொல்லி இருந்தால் உஷாவின் மனம் நெகிழ்ந்து தாமரை செல்வனுக்கு சாதகமாக செயல்பட்டிருக்கும். ஆனால் தாமரை செல்வன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவில்லையே. உஷா யோசித்துக் கொண்டே இருந்தாள். அவனே தாலியை எடுத்து அவளுடைய கழுத்தில் கட்டிவிடப் போவதாக அல்லவா எரிச்சலுடன் சொன்னான். காரணம் என்ன? அவனுடைய சுயநலம். உஷா அவனை கல்யாணம் செய்து கொண்டு அவனின் அம்மாவை தன்னை இமை காப்பது போல காக்க வேண்டும். உஷாவின் மனம் வன்மையாக இதை மறுத்துவிட்டது. அவனுடைய அம்மா படுத்த படுக்கையாகிவிட்ட போது தாமரை செல்வனை மணப்பது சாத்தியமில்லை என்ற தீர்மானம் எந்த கேள்விக்கும் அப்பாற்பட்ட இறுதி முடிவாக அவளுள் பாய்ந்து விட்டது. இந்த முடிவை எப்போது அவனிடம் வெளிப்படுத்துவது, எப்படி வெளிப்படுத்துவது? உஷாவின் இப்போதைய யோசனையே இதுதான். அத்தியாயம் 21. தொடர்ந்து 3வது நாளும் மருத்துவமனைக்கு வராமல் போனதில் பயந்து போன தாமரை செல்வன் மறுநாள் காலை அவசரமாக வங்கிக்கு போன் செய்து உஷாவை கூப்பிட்டான். உஷா உடனே எழுந்து வரவில்லை. போனின் மறுமுனையில் அவளுடைய குரலுக்காக காத்திருந்த தாமரை செல்வனுக்கு ஒவ்வொரு வினாடியும் மிக கனமாக கழிந்து கொண்டிருந்தது. குற்றம் கலந்த மனநிலையுடன் உஷா தயங்கி தயங்கி சிறிது தாமதப்படுத்தியே எழுந்து வந்தாள். உஷா, என்ன 3 நாளா வரவே இல்ல? 2 நாளா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நேரா வீட்டுக்கு போயிட்டேன். பொய் சொன்ன உஷாவுக்கு தன் குரலே தன்னுடையது இல்லை என்ற பிரமை வந்தது. அத்தனை அந்நியமாக ஒலித்தது அவளின் குரல். ஏன் உன் குரலே ஒரு மாதிரியா இருக்கு? தாமரை செல்வன் விடாமல் கேட்டான். அவன் அப்படி கேட்டது உஷாவுக்கு பிடிக்கவில்லை. அதான் சொன்னனே உடம்பு சரியில்லைன்னு. இன்னைக்கு கொஞ்ச நேரமாவது வந்துட்டு போ உஷா. ஈவினிங் கொஞ்ச நேரமாவது நீ வந்துட்டு போனாதான் எனக்கு ஆறுதலா இருக்கு. நீ வரலன்னா ரொம்ப டல்லாயிடுது. ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரே எனக்கு பிடிக்கல உஷா. ஈவினிங் முடிஞ்சா வரேன். நான் வரலன்னா கோபப்படாதீங்க. என் நிலைமை அப்படி. ஏன் வீட்டுல எதுவும் ப்ராப்ளமா? டெய்லி உங்க அம்மாவை பார்க்க நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தது எங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல. அதான். உங்க அப்பா அம்மாவுக்கு என்னையே பிடிக்கல. சரி, எப்படியாவது இன்னைக்கு ஈவினிங் வா உஷா. சாரி, முடிஞ்சாதான் வருவேன் தாமரை. சாரி உஷா, நீ இப்படி சொல்றது எனக்கு பிடிக்கல. எவ்வளவு சீரியஸா வான்னு சொல்றேன், முடிஞ்சாதான் வருவேன்னு சொல்றியே. சாரி, யூ மஸ்ட் கம். நம்ம கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாகணும். உங்க அம்மா இப்படி இருக்கும் போதேவா? அம்மா இப்படி இருக்கிறதாலதான் உடனே தேதி குறிச்சாகணும். கல்யாணமாகி நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வரியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. உஷா மௌனமாக இருந்தாள். என்ன ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? 2-3 நாள் கழிச்சு வந்து சொல்றேன். இன்னைக்கு வாயேன். இன்னைக்கு என்னால வர முடியாது. ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் என்றாள் உஷா. வேடிக்கை தான் போ. உன்னால ஆபீஸ் வர முடியுது, ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியலையா? தாமரை செல்வன் பொறுக்க முடியாமல் கேட்டான். இந்த கேள்வி உஷாவுக்கு எரிச்சலை தந்தது. எரிச்சலை காட்டிக்கொள்ளாமல் பதில் சொன்னாள். சரி, நான் நாளைக்கு வரேன். நாளைக்கு கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிடணும். என்ன? எடு வைப்பது போல தாமரை செல்வன் சொன்னான். உஷா சிறிது தயங்கி விட்டு சொன்னாள். சரி.
தேங்க்யூ வெரி மச் என்றான் அவன். உஷா பெருமூச்சுடன் ரிசீவரை வைத்தாள். இந்த தொலைபேசி உரையாடலே அவளுக்கு ஆயாசமாக இருந்தது. உடனே தேதி குறித்தாக வேண்டுமாம். ஏனென்றால் நான் இவர்களின் வீட்டுக்கு வந்து அவன் அம்மாவுக்கு ஓடி ஓடி பணிவிடை செய்தாக வேண்டும். இவர்களின் அம்மாவுக்கு பணிவிடை செய்ய நான் உடனே இவரை கல்யாணம் செய்தாக வேண்டும். வேறு வேலை இல்லை எனக்கு. ஏதோ இவர் மேல் காதல் வயப்பட்டேன், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக காலத்துக்கும் ஒரு பக்கவாதம் வந்த பெண்மணிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்க நான் தயாரா இல்லை. எஸ், நான் அப்படிப்பட்ட தியாகி இல்லை நண்பா. குட் பை. தீர்மானத்தை எப்படி செயல்படுத்துவது என்று கண்டுபிடிப்புடன் உஷா தன்னுடைய இடத்தில் வந்து உட்கார்ந்தாள். அத்தியாயம் 22. அப்பா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உஷா பீடிகையோடு ஆரம்பித்தாள். சொல்லுமா. தாமரை செல்வனோட அம்மாவுக்கு பெராலிசிஸ் அட்டாக் வந்து மஞ்சுளா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. கேள்விப்பட்டேமா, உங்க அம்மா சொன்னா. அதனால லீவு போட்டுட்டு தாமரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரோட அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரதா நான் அவர்கிட்ட சொல்லி இருந்தேன். ஆனா எனக்கு போறதுக்கு பிடிக்கல. அதனால நீங்க ஏன் சார்பா போய் ஒரு முக்கியமான விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டு வரணும். யோசிச்சு பார்த்ததுல திடீர்னு எனக்கு அவரை கல்யாணம் செஞ்சுக்க பிடிக்கலப்பா. ஆயுசுக்கும் இனி அவரோட அம்மா ஒரு கைகால் விளங்காத நோயாளியாக இருக்க போற நிலைமையில தாமரை செல்வன் கூட அமைதியா நிம்மதியா என்னால வாழ முடியாதுப்பா. அது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி ஆயிடும். அன்றாட வாழ்க்கையில சந்தோஷமே பறி போயிடும்னு தோணுது. அதனால அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இப்படி சொன்னா அவர் ரொம்ப அப்செட் ஆயிடுவாரோன்னு பயமா இருக்கு எனக்கு. அதனால நான் போகல. நீங்க போங்க. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன உண்மையான காரணத்தை சொல்லாதீங்க அவர்கிட்ட. உங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க பிரியப்படலேன்னு பொய் சொல்லிடுங்க. என்னைக்காவது என்ன அவர் நேர்ல பாக்குறப்போ நானும் அதே பொய்ய சொல்லிடுறேன்ப்பா. உண்மையான காரணம் எதுவா இருந்தாலும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்தது ரொம்ப நல்ல விஷயம் உஷா. இப்பவே போய் நீ சொன்ன மாதிரியே நான் சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம்ப்பா. சொல்லுமா. சீக்கிரமா எனக்கு எங்க கிண்டி கிளைக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. டோன்ட் வரி, உடனே அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஜாக்கிரதையா பேசுங்கப்பா. உண்மை காரணத்தை அவர் யூகிக்கவே கூடாது. உனக்கு தெரியாத உஷா என்னோட பேச்சு திறனை பத்தி? ரொம்ப நன்றிப்பா. நீ எனக்கு நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம். நாங்க உனக்கு பாக்குற வரனை மனப்பூர்வமா நீ கல்யாணம் செய்துகிட்டா போது எங்களுக்கு. நீங்க பாக்குற வரனையே பண்ணிக்கிறேன்பா. சரி, நான் போய் தாமரை செல்வன் கிட்ட சொல்லிட்டு 1 மணி நேரத்துல வந்துடுறேன். கிருஷ்ணசாமி கிளம்பி மஞ்சுளா மருத்துவமனைக்கு விரைந்தார். அத்தியாயம் 23. வாழ்க்கையை நோக்கி திரண்டு வந்த இறுக்கம் கலைந்துவிட்ட நிம்மதியில் உஷா பாத்ரூம் போய் ஒரு மாலை குளியல் குளித்தாள். புதிய நைட்டியை எடுத்து அணிந்து கொண்டாள். சிறிது நேரம் புத்தகங்களை புரட்டினாள். தொலைக்காட்சியை பார்த்தவாறே அப்பாவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாள். மனசாட்சியின் உறுத்தல் எதுவும் இல்லாமல் உஷாவின் மனம் இயல்பாக இருந்தது. அப்பா போய் 1.5 மணி நேரமாகியும் கூட அவர் திரும்பி வரவில்லை. உஷாவிற்கு மனம் தொலைக்காட்சியில் லயிக்கவில்லை. தாமரை செல்வனுடன் கிருஷ்ணசாமி நடத்தும் உரையாடல் அவளின் கற்பனையில் ஓடிக்கொண்டே இருந்தது. 2 மணி நேரமும் கடந்துவிட்டது. கிருஷ்ணசாமி திரும்பி வரவில்லை. உஷாவிற்கு உட்கார்ந்திருக்கவே முடியவில்லை. வாசலுக்கும் உள்ளுக்கும் நடந்து கொண்டே இருந்தாள். ஏதேதோ கற்பனைகள் மனதில் புரண்டன. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் கழிந்து மிகவும் களைப்பான தோற்றத்தில் கிருஷ்ணசாமி உள்ளே வந்தார். மார்பு வேகமாக அடித்துக்கொள்ள ஓடிப்போய் உஷா கேட்டாள். என்னப்பா, ஏன் இவ்வளவு லேட்டு? இரு முதல்ல போய் குளிச்சிட்டு வரேன் என்று சொல்லியபடி கிருஷ்ணசாமி வேகமாக பாத்ரூம் நோக்கி போனார். 10 நிமிடங்களில் குளித்து முடித்து டவலால் தொடைத்தவாறே திரும்பி வந்தார். நீ சொன்ன மாதிரியே அவனை பார்த்து சொல்லியாச்சு உஷா. பெத்தவங்களோட விருப்பத்துக்கு விரோதமா உன்னை கல்யாணம் செய்துக்க உஷா பிரியப்படல. அவளை நீ மன்னிச்சிடு தாமரை செல்வான்னு டைரக்டா சொல்லிட்டேன். அவனும் உன்னோட முடிவை முழு மனசோட எடுத்துக்கிட்டான். உஷாவும் நேர்ல ஒரு நாள் உன்னை பார்த்து இதை சொல்லுவான்னு சொன்னேன். அது ஒன்னும் அவசியம் இல்லை சார், நான் உங்க வார்த்தையை நம்புறேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷத்துல நான் போன வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அவனோட அம்மாவோட ஹெல்த் பத்தி 2 வார்த்தை கேட்டுட்டு எழுந்திருக்கலாம்னு நினைச்சேன். அப்பதான் கொஞ்சமும் எதிர்பாராத விஷயம் நடந்து போச்சுமா. 2-3 பேரு தாமரை செல்வனை தேடி வேகமா வந்து அவனோட அம்மாவுக்கு திடீர்னு
ரொம்ப சீரியஸா இருக்கு. டாக்டர் அவனை உள்ள வர சொன்னார்னு கூப்பிட்டாங்க. நானும் ஒரு மனிதாபிமானத்துக்கு எழுந்து தாமரச்செல்வன் கூடவே போனேன். 1 மணி நேரம் நிறைய டாக்டர்கள் கடுமையாக முயற்சி செஞ்சும் அவனோட அம்மாவை காப்பாத்த முடியல. உயிர் போயிடுச்சு. அந்த இக்கட்டான நிலைமையில அந்த பையனை விட்டுட்டு வர எனக்கு மனசு வரல. நான் கூடவே இருந்து அவனோட உறவுக்காரங்க நிறைய பேருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சதும் அவனுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு தான் நான் மெதுவா வரேன். அதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சரி, நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. எனக்கு பசிக்குது. சாப்பாடு எடுத்து வையுமா? கிருஷ்ணசாமி சாப்பிடுவதற்கு உள்ளே போனார். உஷா ஸ்தம்பித்து போய் நின்றாள். அவளின் எதிரில் வாழ்க்கையின் வண்ணம் மாறி அதன் பிரம்மாண்டம் மேலும் பன்மடங்கு விரிந்து எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாக மின்னி அச்சுறுத்துவது போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. என் வீட்டு பூக்கள் நாவல் முற்றும்.